இந்த முடிவு அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர் முடிவு வராது, முடிவு வரும் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் முடிவு வரும்னு சொன்ன பிறகு நிறைய விஷயங்களை இயேசு பேசிக்கிட்டே வராரு 15வது வசனத்திலேருந்து. அப்புறம் 6வது வசனத்தில் முடிவு வராது அப்படின்னு சொன்ன உடனே முடிவு வராது போல் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அவர் எந்த முடிவை எதை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 3வது வசனத்தில் சீஷர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? அவங்க கேட்டது உலகத்தின் முடிவு. இந்த உலகத்தினுடைய முடிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். உதாரணமாக நோவா காலகட்டம் வரைக்கும் அது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், ஜலப்பிரளயம் தான் உலகத்தின் முடிவாக இருந்தது. திருப்பியும் சொல்கிறேன், பூமியினுடைய முடிவு வேறு, உலகத்தின் முடிவு வேறு. பூமி என்பது நாம் பார்க்கக்கூடியதான இந்த உருண்டை, எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க, குளோப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதான். உலகம் என்பது அதில் உள்ள இருக்கக்கூடியது, மக்கள், அந்த நம்ம சொல்லக்கூடியதான இந்த வரைபடத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான உயிரினங்கள், இதெல்லாம் சேர்ந்து தான் உலகம். உலகத்தினுடைய முடிவு, பூமியினுடைய முடிவு, ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்குது. இப்போது உலகத்தினுடைய முடிவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நோவா காலத்தில் ஒரு முடிவு வந்துச்சு, அது உலகத்தின் முடிவு. இப்போ இயேசு சொல்கிறார் மத்திய 24, 37, 38, நோவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்போ ஒரு முடிவு இருக்கிறது இயேசு கிறிஸ்து வரும்பொழுது. அது என்ன முடிவுனா, அதுவும் பூமியினுடைய முடிவு அல்ல, அதுவும் உலகத்தினுடைய முடிவு. அப்போ உலகத்தின் முடிவு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியானது ஒளிஞ்சு போகிறத பற்றி சொல்லப்படவில்லை. இங்கே அவங்க கேட்டது உலகத்தினுடைய முடிவு. அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், முடிவு உடனே. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, அந்த யுத்தம் நடக்கும்போது உலகமே முடிய போகுது, அவ்வளோதான், டோட்டலாக எல்லா மக்களும் சர்வைவ் பண்ணுற எல்லாருமே ஒரு பெரிய அழிவை சந்திப்பாங்க, ஸோ இதோடு கூட மனித சமுதாயமே இருக்காது, உலகமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது முடிவு உடனே வராது. அப்போ எந்த முடிவை ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னா, 14வது வசனத்தில், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்களில் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது எந்த முடிவு? அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, உபத்திரவ காலத்தினுடைய முடிவு. 7 வருஷம் முடியும் பொழுது ஒரு மிக முக்கியமான இயேசுவினுடைய பகிரங்க வருகை, அர்மேகதான் யுத்தம், இதெல்லாம் நடக்கும். அதற்கு பிறகு ஆயிடவர்ச அரசாட்சி தொடங்கும். இந்த அர்மேகதான் யுத்தத்துக்கும் ஆயிடவர்ச அரசாட்சிக்கும் நடுவில் நடக்குது பார்த்தீங்களா, அந்த முடிவு தான் இங்கே பேசுகிறாங்க, உலகத்தின் முடிவு. பூமியினுடைய முடிவுங்கிறது இன்றைக்கி நல்லா இருக்காது, அதெல்லாம் இன்னும் இருக்குது, எவ்வளோ காலகட்டம் இருக்குது. அந்த பூமியினுடைய முடிவு என்பது வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 1-2 வசனத்தில். பழைய வானமும் பழைய பூமியும் ஒழிந்து போயிற்று, புதிய வானமும் புதிய பூமியும், நீதி வாசம் செய்ய புதிய வானமும் புதிய பூமியும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவின் புஸ்தகம், 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தருடைய நாள், வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும், இதாங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் 12வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய நாளுக்கும் தேவனுடைய நாளுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவங்க சொல்கிறாங்க. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள், அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும், இதுதான் பூமியினுடைய முடிவு. அதான் வெளிப்படுத்தல் 21 இருக்குது. உலகத்தினுடைய முடிவு என்பது என்ன? இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையில் நடக்கும் அந்த உலகத்தின் முடிவு. இது என்ன முடிவு உடனே வராது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய காலகட்டத்தில் ஒரு மிக முக்கியமான யுத்தங்களின் செய்திகளை நாம் கேட்க போகிறோம். அந்த காலங்கள் நடக்கும்போது, இது நம்ம காலகட்டத்துக்குரியது, இந்த காலகட்டத்தில் நடக்கும்போது உலகத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்களாம், முடிவே வந்து போச்சு, அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்களாம். சமீபத்தில் கூட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் பேசும்போது சொன்னார், இந்த 3rd வேர்ல்டு வார் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மனித சமுதாயம் இருக்குமான்னு தெரியாது, அந்த பேரழிவுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார், அவர்கிட்ட கேட்டாங்க, 3ஆம் உலக யுத்தத்தினுடைய முடிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. 2nd வேர்ல்டு வாருக்கு அப்புறம் கேட்குறாங்க. அவர் கேட்கும்போது சொன்னார், 3rd வேர்ல்டு வார் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் 4th வேர்ல்டு வாரில் சண்டை போகிறதுக்கு ஜனங்க இருக்க மாட்டாங்க, 3rd வேர்ல்டு வார்லேயே ஜனங்களாம் என்ன ஆயிடுவாங்க, அழிஞ்சிருவாங்க. அப்போது அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இந்த 3rd வேர்ல்டு வார் யுத்தம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த யுத்தத்தை குறித்து சொல்லப்படும் போது தான் இயேசு சொல்கிறாரு, முடிவு உடனே வராது, உலகத்தின் முடிவு என்ன செய்யாது, வராது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சம்பவிக்கும், அதை பற்றி அவர் அங்கே சொல்லவே இல்லை. அந்த முடிவை பற்றி அவர் என்ன செய்யலை, பேசவே இல்லை. அவர் பேசுகிறது உலகத்தின் முடிவை பற்றி. இவைகளெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் பொழுது
8வது வசனம் சொல்லுது, இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு, இது உபத்திரவ காலத்தை பற்றி பேசுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகை உபத்திரவ காலத்துக்கு முன்பாக வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிற வருகைக்கான அடையாளங்கள், அதுதான் இப்போ நம்ம முக்கியம். நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? முடிவு உடனே வராது அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு, ஓஹோ இவர் என்ன சொன்னாலும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் முடிவு வராதுன்னு இயேசு சொல்லிட்டாருன்னா, அவர் சொல்கிறது உலகத்தின் முடிவு. நாம் அதுக்கு காத்திருக்கவே இல்லை. அது பகிரங்க வருகை மெகிதோ பள்ளத்தாக்கில் நடக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்மேகதான் என்கிற இடத்துல கூட்டி சேர்த்தான் என்று சொல்லி அந்த முடிவை குறித்து தான் இயேசு சொல்லுகிறார். அது அந்திகிறிஸ்து வரும்போது தான் நடக்கும். இப்போ நம்ம காலத்தில் நடக்க வேண்டியது, நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய வருகைக்கான அடையாளம். அந்த வருகைக்கான அடையாளத்தில் மிக முக்கியமாக நம்முடைய காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம் என்ன, எது நடக்கணும், அதுக்கு அந்த இடத்துல இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம், அதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வருகை குறித்து பார்க்கும்பொழுது இயேசு கிறிஸ்து 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் 7 அடையாளங்களை சொல்லுகிறார். ஒன்றன் பின் ஒன்றாக சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த 7 அடையாளங்களுக்கான காரியங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலும் 6வது அதிகாரத்திலும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம். இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கொண்டீங்கன்னா, இப்போ நம்ம காலகட்டத்துக்குரியதான காரியங்கள் எல்லாம் அங்கே வரிசையாக இருக்குது. இப்போ நான் இப்போதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து, இப்போ நீங்கள் எப்படி இன்னும் ஒரு, இப்போ என்ன ஆயிடுச்சு, 20 தேதி ஆயிடுச்சா, இன்னும் ஒரு 10-11 நாளில் நீங்கள் எல்லாருமே, இப்போ எல்லாருமே இடம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், கொள்ளை நோய் வரும், அது வரும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் நிறுத்த போகிறதில்ல, அவங்களும் நிறுத்த போகிறதில்ல. நீங்களும் 1ஆம் தேதி என்ன நடக்குதுன்னு கேட்க போகிறத நிறுத்த போகிறதில்ல, அவங்களும் சொல்ல போகிறத நிறுத்த போகிறதில்ல. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், விடியற் காலமாகி 1ஆம் நாள் ஆயிற்றுன்னு ஆரம்பித்த கேலண்டரு எங்கே முடிவுக்கு வருதுன்னா, நோவாவோட ஜலப்பிரளயத்தோட முடிவுக்கு வருது. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. இல்லைங்கள, 7ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 11வது வசனத்தில் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஜலப்பிரளயம் முடிஞ்ச பிறகு பாருங்க, நோவை பற்றி சொல்லும் பொழுது நோவாவுக்கு 601வது வயசை பற்றி பேசுவார். ஆனால் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம சர்வசாதாரணமாக கடந்துட்டு போயிருப்போம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, வாசிங்க பார்ப்போம். எந்த அதிகாரம் அது, வாசிங்க. அந்த வசனத்தை கொஞ்சம் முக்கியமான வசனம் அதுதாங்க, வாசிங்க. முதலாம் 601வது வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் நியூ ஸ்டார்ட் தொடங்குறாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு, புது கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த இடத்துல 600ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியில் உள்ளே போயிட்டான். இப்போ திருப்பி ஜலம் எப்போ வத்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, 601வது வருஷம் 1ஆம் மாதம் 1ஆம் தேதி. உங்கள் கணக்கில் சொன்னால் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லா கணக்கையும் முடிச்சுட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறாரு, திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறார். இப்போ நோவால் ஆரம்பித்த அந்த கணக்கு எங்கே வரைக்கும் போகுதுன்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வர வரைக்கும் போகுது. வெளியே வரும்போது கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆபிப் மாதம் 2ஆம் மாதம் 14ஆம் தேதியாகி இந்நாளில் அவங்களுக்கு என்ன சொல்கிறாரு, இது உங்களுக்கு 1ஆம் நாளாக இருக்க கடவுது. அங்கே திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணுறாரு. ரீஸ்டார்ட் பண்ணி திருப்பி இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த கணக்கை வச்சுக்கிட்டு நீங்கள் ஜனவரி 1 என்ன கணக்கு பண்ணுவீங்க? இப்போ உள்ள கணக்கை தான் என்ன கணக்கு பண்ண முடியும்? இப்போ அதையும் தாண்டி நம்ம எங்கே வந்துட்டோம், நியூ டெஸ்ட்மெண்ட்டில் கிரிகோரி கேலண்டருக்குள்ளே வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2025 வருஷத்துக்குள்ளே வந்துட்டோம். இது 10ஆம் நூற்றாண்டில் திருப்பி ரீமாடல் பண்ணப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய 10 நாளில் தூக்கிட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த கேலண்டர்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் இத்தனை வருஷம், இந்த கால்குலேஷன்னா எந்த கால்குலேஷனும் பண்ண முடியாது. நீங்கள் பைபிள் கால்குலேஷனை வச்சுட்டு பண்ணால் தான் முடியும். நாமளும் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஜனவரி மாதம், நான் ஜனவரி 1 இல்லைன்னு சொல்ல, இப்போ சொல்கிறேன், ஜனவரி 1 உலகத்தின் கணக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதன் அடிப்படையில் தான் எல்லாம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை ஒரு 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 மிக முக்கியமான விக்கிரக நாளாய் மாற்றுகிறோம். மாற்றிட்டு அந்த நாளில் தான் ஆண்டவர் பேசுவார், அந்த நாளில் தான் தீர்க்கதரிசனம் வருது, அந்த நாளில் தான் வாக்குத்தத்தம் வருது. அந்த வருஷம் எப்படி இருக்கும், அந்த 1ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த ஃபீவர் உங்களுக்கு இருக்கு. 2ஆம் தேதி ஆனோன்னா அந்த ஜுரம் அப்படியே இறங்கி போகுது. நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். இந்த 1ஆம் தேதி கேலண்டர் வாங்குறதுல நீங்கள் அடிச்சுக்கிறது இருக்குல்ல, சர்ச்சிலையாக இருக்கட்டும் அல்லது போய் துணி கடையிலையாக இருக்கட்டும், புடவை கடையிலையாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 7000 ரூபா கொடுத்து புடவையெல்லாம் துணியை வாங்கியிருப்பாங்க. அந்த கேலண்டர் 50 ரூபா பெருமானம் வருமா? அதுக்கு கையை நீட்டி நிற்கிறத நீங்கள் பார்த்துருக்கணுமே, கேலண்டர் கொடுங்க. ஏன் போய் ஒரு 50 ரூபா கொடுத்து கேலண்டர் வாங்கினா என்ன, அது கொடுக்காட்டி அந்த கடைக்காரன்ட்ட சண்டை வேறு இருக்குது. 7000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், கட்டை பையும் கொடுக்கல, துணியும் கொடுக்கல.
அந்த ட்ரெஸ்ஸோட கம்பேர் பண்ணால் கட்டப்பையும் கேலண்டரை எம்மாத்திரம் பெறும். சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டு கேலண்டரை வாங்கிட்டு போனீங்களே, அதை ஒவ்வொரு மாதம் மாற்றினீங்களா? இப்போ சர்ச்சில் கேலண்டர் வாங்கிட்டு போயிருப்பாங்க, போய் பாருங்கள். இப்போ டிசம்பர் வந்துருச்சு, பாதி பேர் வீட்டில் ஜனவரி தான் இருக்குது. நானும் போக முதல்ல இந்த கேலண்டரை மாற்றிருக்காங்களான்னு பார்ப்பேன். அதை வச்சு தான் அவங்க ஆவிக்குரிய அர்த்தத்தையே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அவர்கள் இன்னும் ஜனவரியிலே இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் வாங்கி என்ன தான் பண்ணிய? இப்போ திருப்பி உங்களை கூப்பிட்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் என்னன்னு கேட்டால் ஞாபகத்தில் வருமா? என்னமோ சொன்னாங்க, நல்ல வாக்குத்தத்தங்கிறான். வாக்குத்தத்தம் எல்லாமே நல்லது தானே. ஸோ நாம் இந்த வாக்குத்தத்தத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம் ஒரு மாதிரி. அதுவும் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நமக்கு அது ஒன்றும் பெருசாக இல்லை. என்னமோ மற்ற 364 நாள் ஆண்டவர் பேசாத மாதிரியும், அந்த 1ஆம் தேதி மட்டும்தான் பேசுகிற மாதிரியும், அதுவும் நைட்டு 12 மணிக்கு தான் பேசுகிற மாதிரியும். நிறைய பேர் நம்ம சர்ச்சில் நல்ல வேலை வைக்கிறதில்ல. நானும் பாஸ்டர் ஆரம்பத்துலேருந்தே முடிவு பண்ணிட்டோம். இந்த வாட்ச் நைட் சர்வீஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை வைக்கிறதுலன்னு முடிவு பண்ணிட்டோம். அது எந்த கணக்குலையும் பைபிள் கணக்கில் வராது, அதனால் நாங்கள் வைக்கலை. 2வது, இந்த வாட்ச் நைட் சர்வீஸ் வச்சுட்டிங்கன்னா மறுநாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போகுது. எப்படி நீங்கள் 3-4 மணிக்கு தான் போய் படுக்கிறீங்க, ஒரு பையிலும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை, ஏந்திரிக்கிறது எல்லாம் 11 மணிக்கு தான் எழுதிக்குது. நியூ இயர் அதுவுமா சோறு கிடைக்க மாட்டேங்குது. இது உங்களுக்கு தேவையா? நல்லா தூங்கி எழுந்திரிச்சு 5-6 மணிக்கு வந்தீங்களா ஆராதனைக்கு, 8 மணிக்கு முடித்தோமா, போகும்போதே கறியை வாங்கிட்டு போனீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. எந்த கறி முடிவு பண்ணிக்க. எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு இந்த காரியங்கள்லாம் நம்ம ஒரு விதமாய் நம்ம மாறிட்டோம், ஒரு ட்ரெடிஷனுக்குள்ளே போயிட்டு மாறிட்டோம். அதில் அந்த 12 மணிக்கு சர்ச்சுக்குள்ளே இருக்கிறதுன்றது ஒரு ஃபீவர் இருக்குது. ஆனால் அவன் போகிறதே 11:55 தான் போவான். அந்த 12க்குள்ளே போயிடணுமா, 12:05 வெளியே வந்துடுவான். என்னடான்னு கேட்டால் அந்த 12க்கு உள்ளே இருக்கிறதுல அவனுக்கு என்ன இருக்குது, அப்படி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா பாருங்கள், ஸ்டேஜில் நின்று பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாப்புல. யாருன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு காலத்தில் அப்படித்தான். ஆண்டவருக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி அது வீட்டிலேருந்தே 11:30 தான் கிளம்புவோம். போய் சேரத்துக்கே 11:45 ஆயிரும். அந்த 12 மணிக்கு உள்ளே நின்று எவனா ஒருத்தன் வெளியே பட்டாசு வெடிப்பான். கவனிங்க, நாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி காரியத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. 2024 எப்படி இருந்துச்சோ அதை விட 2025 மோசமாக இருந்துச்சு. ஆமாம் தானே? 2020 லாக்டவுன், 2020 லாக்டவுன் ரொம்ப மோசமாக போச்சு. ஆமாம் தானே? ஆனால் எல்லா வருஷமும் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆண்டவர் எல்லா காலத்திலும் நம்மளை எப்படி வச்சுருக்கிறாரு? நல்லா தான் வச்சுருக்காரு. நாம் தான் நம்மளை ஒரு ஃப்ரேம்குள்ளே கொண்டாந்துக்கிறோம். இப்படி 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதி காலையில் வாக்கு தத்தம், அதெல்லாம் விடுங்க. இந்த வாக்கு தத்தம் எப்போ வேணாலும் உங்களுக்கு உண்டு. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ பிரச்சனை, தூக்கம் வரல, நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆகவே இப்போ நம்ம சொல்ல போகிறதெல்லாம் ஜனவரி மாதம் நடக்க போகிறது, அடுத்த வருஷம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. அடுத்த காலகட்டங்களில் இது நடக்கும். இப்போ எப்படி நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே வரோம், நம்மளும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக பார்க்குறோம். அது எல்லாம் அடுத்தடுத்த காரியங்கள் பைபிளில் சொன்னது எப்படி நடக்குதோ அதே மாதிரி இந்த காரியங்கள் நடக்கும். அதனால் இன்னும் ஒரு 10 நாளில் 2026 அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், எப்படி இருக்காது. அது எப்படி வேணாலும் இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் அவைகளுக்கு நடுவில் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு அந்த விசுவாசம் போதும். அது என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். யூ டோன்ட் வரி. அதுக்கு நடுவில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2026 பெரிய பெரிய காரியம் நடக்கும் போது அதனால் ஆண்டவர் ஒரு பயப்படமா? கிடையவே கிடையாது. எந்த ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் 24ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது, இந்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்திலையும் சகரியாவின் புஸ்தகத்திலையும் 1-6 அதிகாரங்கள் 3 அதிகாரங்கள்லையும் ஆண்டவர் கலந்து கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம காலத்தில் நடக்கிறதுக்கும் சகரியா காலத்தில் நடக்கிற விஷயத்துக்கும் தீர்க்க தரிசனங்கள் ஒரே காரியம் தான் உரைக்கப்பட்டிருக்கு. ஆனால் கொஞ்சம் முன்னுக்கு பின்னாக இருக்கும். முரண் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைக்கப்படும் போது சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. அதே காரியம் புறஜாதியாருக்கு எழுதும் போது, ஏன்னா யோவான்ட்ட சொல்லும் போது சொல்றாரு, நீ போய் சகல ஜாதிகளுக்கும் தீர்க்க தரிசனம் உரை. அப்படி உரைக்கும் போது நமக்கு எது முன்னாடி வரணுமோ அதை இங்கே சொல்லியிருக்காரு, அவனுக்கு எது முன்னாடி வரணுமோ அவனுக்கு அதை சொல்லியிருக்கிறார். அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய முரண்பாடாக இருக்காது. இப்போ நம்ம முதலாவது பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே
உண்டாயிற்று. இந்த தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்திலிருந்து அந்த 2ஆம் வருஷம் என்ன வருஷம் அப்படின்னு சொல்லி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 12வது வசனம் வாசி. சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் கரெக்டா இஸ்ரவேலுக்கு 70வது வருஷம், இஸ்ரவேல் எருசலேம் வந்து 70வது வருஷம் இந்த சம்பவம் நடக்குது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் ஒன்று இஸ்ரவேலுக்கும் பொருந்தும், 2 நமக்கும் பொருந்தும். ஒரு வசனத்துக்கு 2 பகுதி இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக யாருக்கு வருகிறது? புறஜாதியாருக்கு வருகிறது. நம்ம வாசிக்கிறோம் இல்லையா கலாத்தியர்ல? அதே மாதிரி தான் இந்த தீர்க்க தரிசனங்கள்லையும் பல காரியங்கள் நம்ம காலகட்டத்துக்குரியதும் அவங்க காலகட்டத்துக்குரியதும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் கர்த்தர் இணைச்சு கொடுத்துருப்பாரு. அதனால தான் இது வேதம் மகத்துவம்னு சொல்கிறோம். இந்த மாதிரி எழுதுறதுக்கு தேவனை தவிர வேற யாராலையும் முடியாது. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த 70வது வருஷம் தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். அந்த 2ஆம் வருஷம் யாருக்கு எத்தனாவது வருஷம்? இஸ்ரவேலுக்கு அது எத்தனாவது வருஷம்? 70 வருஷமாக இருக்கிறது. சரியாக இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 அவர்கள் வந்தார்கள். 48 வந்து சரியா 70 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2017-18 இந்த காலகட்டம் தான் அவர்கள் வந்து மீண்டுமாக 70 வருஷ கணக்கை பூர்த்தி பண்ணுவாங்க. அந்த பூர்த்தி பண்ணக்கூடிய 70வது வருஷத்தில் அவர் சொல்லக்கூடியது சிவப்பு குதிரையை கண்டேன். அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? ஒரு சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற ஒரு புருஷனை கண்டேன் அப்படின்னு சொல்றார். இந்த சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற புருஷன், சிவப்பு குதிரை அப்படின்னா என்ன, எதை குறிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த சிவப்பு குதிரையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏற்கனவே நம்ம நிறைய அதை பற்றி பேசியிருக்கிறோம். ஒருவேளை வராதவங்களுக்கு அல்லது புதுசாக வந்தவங்களுக்கு, அப்படி இந்த ஆன்லைன்லையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறோம். இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தூதன் கையிலே பட்டயம் கொடுக்கப்படுகிறது. சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கிற கையில் என்ன இருக்கிறது? ஒரு பட்டயம் இருக்கு. தூதன் கையில் பட்டயம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசன வாசி. 3 வருஷத்து பஞ்சமோ கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயும். இப்போ கர்த்தருடைய பட்டயமா தூதனுடைய பட்டயமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும்னா 16வது வசனத்தை வாசி. கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு என்ன வந்துச்சு எருசலேம்ல? 14வது வசன வாசி. அப்போ சிவப்பு குதிரைக்கான அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொள்ளை நோயை குறிக்கிறது. மிகப்பெரியதான கொள்ளை நோய் பூமி முழுக்க வரணும். இப்போ நல்லா கவனிங்க, வெளிப்படுத்த சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அதாவது சிவப்பு குதிரைனா கொள்ளை நோய். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின்படி சிவப்பு குதிரைகளோ வென்றால், கொள்ளை நோயோ வென்றால். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். நீங்கள் வாசித்த மத்திய 24:3 இருக்குல்லையே ஆரம்பத்தில், உங்களுடைய வருகைக்கான அடையாளம் என்னன்னு, அதில் இயேசுக்கு சொன்ன அடையாளங்களில் 7 அடையாளங்களில் ஒன்று என்னது? கொள்ளை நோய். அவர் மிக முக்கியமாக சொன்ன முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அடையாளங்கள் சொல்லுவாங்க. அதில் அவர் சொன்னது கொள்ளை நோய். இப்போ வசனம் சொல்லுது சிவப்பு குதிரைகளோ வென்றால். சிவப்பு குதிரைனா வெளிப்படுத்தல் 6:4 படி கொள்ளை நோய். கொள்ளை நோய்களோ வென்றால், அந்த வசனத்தின்படி 7வது வசனம், கொள்ளை நோய்களோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டது. கொள்ளை நோய் என்ன கேட்குது? சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டது. அதற்கு அவர் போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே சுற்றி திரிந்தன. கொள்ளை நோயை பற்றி சொல்லுது, சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன அப்படின்னு இருக்கு. இந்த கொள்ளை நோய் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 70வது வருஷம் தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்தில், அதாவது அவங்களுடையதான 70வது வருஷம் அப்படின்னு சொல்லப்படுது. நல்லா அந்த காரியங்களை கவனிச்சு பாருங்க. 2019 கொரோனா நமக்கு வந்துச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் மாதம் ஆரம்பிச்சு உலகம் முழுக்க அந்த கொரோனாவானது வேர்ல்டு ஃபுல்லாக போச்சு.
பூமி முழுக்க போச்சு. ஏறக்குறைய 185 நாடுகளுக்கு மேலே போச்சு. கரெக்டாக இது யாருடைய 70வது வருஷம்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுடைய 70 வருஷம் முடிஞ்சு 71வது வருஷத்தில் இது தொடங்குச்சு. 1948 70 வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னா 2017, 18, 2019 இது தொடங்குச்சு. கரெக்டாக இது எப்போ ஆரம்பிச்சிச்சு? தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். கரெக்டாக கணக்கு பண்ணிங்கன்னா ட்ரம்ப் அரசாண்ட 2வது வருஷம். மிக துல்லியமாக இந்த தீர்க்க தரிசன வசனம் அப்படியே நிறைவேறுச்சு. இன்னும் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த அளவில் நான் மட்டும் இதை சொல்லிட்டு போகிறேன். இந்த கொள்ளை நோயானது, சிவப்பு குதிரையானது பூமியில் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. இதுதான் நாம் கரெக்டாக 70 வருஷம் கழிச்சு நம்ம ஏன் சிவப்பு குதிரையில் ஆரம்பிக்கிறோன்னா, அந்த சகரியாவின் புஸ்தகம் சிவப்பு குதிரையில் தான் ஆரம்பிக்குது. இது முடிஞ்சு 71வது வருஷத்தில் இது ஆரம்பிக்கணும். மிகச்சரியாக இந்த கொள்ளை நோய் பூமி முழுக்க சுற்றி திரிஞ்சது. ஆண்டவர் சொன்னபடி சுற்றி திரிஞ்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் இருக்கு. அடுத்தடுத்த வேரியேட்டர் வந்துகிட்டே இருக்குது. அடுத்தடுத்த கொள்ளை நோய்கள் போயிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டு பாருங்க, எந்த ஒரு பொருளாதார நிபுணர், எக்கனாமிஸ்டாக இருக்கட்டும், அல்லது மருத்துவர்களாக இருக்கட்டும், அல்லது கிளைமேட் ஆராதகர்கள் இருக்கட்டும், அத்தனை பேரையும் கேட்டு பாருங்க, கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு பின்னாடிம்பாங்க. கொரோனாவுக்கு அப்புறம் வேர்ல்டு என்ன ஆயிடுச்சு? வேற கோணத்துக்கு போயிருச்சு. பொருளாதாரமாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும். கரெக்டாக இஸ்ரவேலுடைய 70வது வருஷம் நம்ம கொரோனான்னு சொல்கிறோம். ஆனால் சொல்ல வேண்டியது என்னென்னா, கரெக்டாக இஸ்ரவேலுடைய 70 வருஷம் கழித்து பூமி வேறொரு இடத்துக்கு போயிருச்சு. வேறு விதமான வேற இடத்துக்கு போயிருக்கு. இப்போ நம்ம அந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறோம். அதில் சிவப்பு குதிரையை நம்ம சந்திச்சிருக்கிறோம். அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி மிகப்பெரியதான பூமியில் உள்ளவர்கள், அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. அப்போ கொரோனா வந்தோடைய விதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க மறந்துருக்க மாட்டீங்க, குவாரண்டைனுங்கிற மறந்துருக்க மாட்டீங்க, அல்லது தனித்திரு விழித்திரு விலகிரு மறந்துருக்க மாட்டீங்க. இதெல்லாம் ஏன் சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொரோனாவானது ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவுச்சு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இது மிகச்சரியாக பூமி முழுக்க வந்துச்சு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்துச்சு. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு வார்த்தை, ரொம்ப பர்டிகுலராக சொல்லப்படுற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது மரணத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு இருக்குது. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த கொள்ளை நோய் மட்டும்தான் உலகம் முழுக்க இந்த குறிப்பிட்ட காலகட்டம் 70 வருஷம் கழிச்சு வேர்ல்டு வைடு அத்தனை பேருக்கும் மரணத்தை, எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போச்சோ எல்லா நாட்டுக்கும் மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடி அப்படியே துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு சொன்ன காட்டின ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வேதாகமத்தில் மிக முக்கியமான வாதைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு 3.5 வருஷம் வந்துக்கிட்டே இருக்கும். பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம், 3.5 நாள், அப்புறம் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும், ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு போகும்படி 1260 நாள். இது எல்லாமே 3.5 இயர்ஸை குறிக்கும். அத்தனையுமே எதை குறிக்கும்? 3.5 வருஷ கணக்கை குறிக்கும். நீங்கள் அறிந்திருக்கிறபடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கொரோனாவுடையதான எமர்ஜென்சி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரியாக 3.5 வருஷம் இருக்கும். இது கொரோனா வந்ததுக்கான WHO உடைய ரிப்போர்ட். எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2019 டிசம்பரில் ஆரம்பிச்சு 2023 மே மாதம் முடிவுக்கு வந்தது. சரியாக 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம் எமர்ஜென்சி பீரியடாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டு, அதற்கு பிறகு தான் மாஸ்க் வேணாம், அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் என்ன சொல்லுவாங்க, வேக்சின் சர்டிஃபிகேட் வேண்டாம் எல்லாம் சொல்லி நார்மலாக நாம் இருக்கலாங்கிற அனௌன்ஸ்மெண்ட் WHO கொடுத்தது சரியாக 3 வருஷம் கழித்து அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வேதத்தில் சொன்னபடியே மிக துல்லியமாக ஒரு வாதை நம் காலத்திலே நம் கண்களுக்கு முன்பாக எழுத்துக்கு எழுத்து தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். என்ன அடையாளம்? நம் காலத்தில் நடக்கும் என்பதற்கான அடையாளம். இத்தனை துல்லியமாக இன்னும் நீங்கள் அப்படியே நீங்கள் சகரியாவையும் வெளிப்படுத்தலையும் தியானிக்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, மாத கணக்கிலிருந்து நாள் கணக்கு வரைக்கும் ஆண்டு கொடுத்து வச்சிருக்கிறார். ஒவ்வொன்றத்தையும் தெளிவாக கொடுத்துருக்கிறார். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நாம் மிக முக்கியமான ஒரு வாதையை கடந்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம் காலத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடி நிறைவேறி இருக்கிறது. இப்போ நாம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினதை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம்? நான் எப்பவும் சொல்கிறேன், இவ்வளோ தெளிவாக இந்த வசனத்தை இப்போ பகுத்து படிக்கிறோம்ல, இந்த அளவுக்கு கொரோனா வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் ஒன்று மட்டும் சொன்னார்,
கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பைபிளில் சொல்லியிருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் அடையாளம் என்னென்னா கொள்ளை நோயின்னு. அப்போ WHO ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, ஒரு கொள்ளை நோய் வரும்னு சொல்லி. இதான் அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டின் படி ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய் வரணும். இங்கே பாருங்க, வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்ததான ஒரு வீடியோ. WHO உடைய ரிப்போர்ட்டை அடிப்படையாக கொண்டு உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் அவர்கள் சொல்லி அந்தந்த நாடுகள் தங்கள் மக்களுக்கு ஒரு எச்சரிப்பை காஷனை கொடுத்தாங்க. இப்போ நம்ம நாட்டிலையும் அது எல்லா மாநிலங்களுக்கும் அந்தந்த மொழியில் கொடுக்கப்பட்டு டிவியில் இப்படிப்பட்ட காரியங்கள் வந்துச்சு. இப்போ இதை வரபோது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியம் உணர்த்தினார், ஒரு கொள்ளை நோய் வரபோது. இது வேதத்தில் அப்போ எங்களுக்கு இந்த சகரியா புஸ்தகத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் உள்ள எந்த தொடர்பும் தெரியாது. ஒரு காரியத்தை மட்டும் ஆவியானவர் உணர்த்தினார். மத்திய 24 இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளம் கொள்ளை நோயின்னு இருக்கு. இப்போ இவங்க ஒரு கொள்ளை நோய் சொல்றாங்க. இதுதான் அந்த கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லி இயேசு சொன்ன மென்ஷன் பண்ண மிக முக்கியமான ஒரு கொள்ளை நோயின்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் விசுவாசம், பைபிள் சொல்லியிருக்கு, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கொள்ளை நோயின்னு சொல்லி எடுக்கிறோம். அப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாட்டி கொள்ளை நோய் வந்திருக்குது, அந்த கொள்ளை நோயெல்லாம் சொல்லாமல் இதுதான் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரங்களை முடித்து 7ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்தில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது நடக்கணும்னு இருக்குது. அப்போ அது கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சம்பவம். ஏன்னா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சபையை பார்த்து கதவை தட்டுறாரு. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சபை பரலோகத்தில் இருக்குது. அந்த சபை காலத்தினுடைய முடிவுக்கும் சபை பரலோகத்துக்கு போகிறதுக்கும் முன்னாடி நடக்கணும், நடுவில் நடக்கணும் இந்த சம்பவம். அதை மட்டும் ஆண்டவர் உணர்த்துறார். அப்போ இதை யார் சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது, 6ஆம் அதிகாரம் இப்போ நடக்காது, அந்த முத்திரையெல்லாம் உடைக்க மாட்டாங்க, இப்படி நிறைய காரியம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு வசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார் வாசிக்கும் போது. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசி. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கடைசி நாட்களில் அஞ்சிக்கையாய் வருவார்கள். இந்த கடைசி நாட்களில் வருவாங்கன்ற வசனத்தை கர்த்தர் உணர்த்திட்டு சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்போ திரும்பி வராங்களோ அதற்கு பிறகு இது நடக்கணும்னு சொன்னார். ஏன்னா அப்போதான் அது கடைசி காலம். 7வது சபையின் காலம் என்பது கடைசி காலம். அத்திமரம் துளிர்க்கிறது என்பது கடைசி காலம். ஸோ இஸ்ரவேல் வந்த பிறகு 6ஆம் அதிகாரம் நடக்கணும் அப்படின்னு மட்டும் உணர்த்தினார். இதையும் போய் அதுக்கப்புறம் சொல்கிறோம், 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் இந்த மாதிரி கடைசி காலத்தில் நடக்கும், ஆண்டவர் சொன்னபடி கொள்ளை நோய் வரப்போகுது, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி 2018 சொல்கிறோம். அப்போ ஒரு கூட்டம் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் நடக்காது, சும்மா இவர் பழைய ஏற்பாட்டை வச்சுக்கிட்டு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கொள்ளை நோய் வரப்போது ஆண்டவர் சொன்னது, WHO சொன்ன ரிப்போர்ட்டு, இதை வச்சுக்கிட்டு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார், 4வது வசனத்தை. அதை எடுத்து 4ஆம் அதிகாரத்தை, அந்த 4வது வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பட்டயம் அப்படின்னா கொள்ளை நோய் இதெல்லாம் சொல்லும் போது திருப்பி என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் 6ஆம் அதிகாரம் இப்போ நடக்காதுங்க, அதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அதெல்லாம் வருகைக்கு பின்னாடி தான் வரும், அப்படி ஒரு கூட்டம், ஒரு நிர்விசானம். அப்புறம் ஆண்டவர் சகரியாவின் புஸ்தகத்தை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த 70 வருஷ கணக்கையும் அதோடு கூட நடக்கக்கூடிய சம்பவங்கள், எருசலேம் சம்பவங்கள், இது மட்டும் இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், இதோட இன்னும் ஒட்டி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் மொத்தமாக கம்பேர் பண்ணி இயேசு சொல்லும்போது மிக தெளிவாக இந்த கொள்ளை நோய் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் சிவப்பு குதிரை, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனமும், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமும் மிக துல்லியமாய் நம் காலத்தில் கடந்து போன கொள்ளை நோய் என்பதற்கான ஆதாரம் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இது இப்போ நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒருவேளை நாங்கள் அப்போ 2018 சொல்லும்பொழுது அது விசுவாசத்தின் அடிப்படை, ஏன்னா ஆண்டவர் வசனத்தில் சொன்னார், நாங்கள் அதை கொண்டு போய் பேசணும். ஆனால் இப்போ அதுக்கான வசனத்திலிருந்தே எல்லா ப்ரூஃபும் இருக்கு. நம் மிக முக்கியமாக ஒரு காரியத்தை நாம் கடந்து போயிருக்கிறோம், கொள்ளை நோயை கடந்து போயிருக்கிறோம்.
ஏறக்குறைய 2 கோடி பேர் உலகளாவிய இறந்து போனதாக, மரணமடைந்ததாக WHO சொல்லுது. உலக சுகாதார மையம் ஏறக்குறைய 2 கோடி பேர். ஆனால் நம்முடைய பேப்பரில், இந்தியாவில் வந்த பேப்பரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அல்லது சொன்ன கணக்கை விட 8 மடங்கு அதிகமாக செத்துருக்கிறாங்க அப்படின்னு ரிப்போர்ட் சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்களோ செத்துட்டாங்கன்னு சொல்லி அதை விட 8 மடங்கு அதிகமாக செத்துருக்கிறாங்கன்றாங்க. அது எப்படியோ யார் எப்படியோ, ஆனால் ஒரு மிகப்பெரியதான உயிர் சேதம் அல்லது மிகப்பெரியதான ஒரு வாதை நம் கண்களுக்கு முன்பாக நடந்துச்சு. நாம் கிராஸ் பண்ணி வந்தோம். சரியாக 3.5 வருஷம் கிராஸ் பண்ணோம். நம்ம யோசித்து பாருங்க, அன்னைக்கு எருசலேமில் ஒரு 70,000 பேர், அன்னைக்கு நினிவேல ஒரு 1,20,000 பேர். சொல்லும் பொழுதே ஆண்டவர் பதபதைக்கிறார். இவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் அப்படிங்கிறார். ஒரு 1,20,000 பேருக்கு அவ்வளோ ஆண்டவர் பரிதவிச்சிருப்பாருன்னா, இப்போ கொரோனாவில் செத்து போனது 2 கோடி பேர். அவர் நேற்றும் இன்றும் என்றும், அன்னைக்கு மனஸ்தாபப்பட்டவர், பதபதச்சவர், இன்னைக்கும் அப்படிதான் இருப்பார். இன்னைக்கும் யோசிச்சிருப்பார், இந்த 2 கோடியில் எத்தனை நரகத்துக்கு போயிருக்கோம், எத்தனை பரதீசிக்கு போயிருக்கோம், எத்தனை பேர் ஏவனை அறியாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இதை எதை பற்றினதான கவலையும் எதுவுமே சபைக்கு இல்லை. சபைனா நமக்கு எதுவுமே கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, கொரோனா வந்தபோது நம்ம சாவாமல் இருந்தால் சரி. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதில் நம்ம என்ன சொல்லுவோம், சாட்சி என்ன சொல்லுவோம், கர்த்தருடைய பெரிய கிருபையில் பக்கத்து வீட்டில் செத்தான், இந்த வீட்டில் செத்தான், நாங்கள் மட்டும் சாவலை. இது கரெக்டா? நம்ம சாவலைங்கிறது நல்ல சந்தோஷமான விஷயம்தான். பக்கத்தில் ஒருத்தன் செத்துட்டானே, அவன் கர்த்தருக்குள்ள செத்தானா, கர்த்தருக்கு வெளியே செத்தானா? இந்த கேள்வி வந்துச்சா? நம்ம என்னைக்காவது யோசிக்கிறோமா? ஒரு பெரிய பரிசுத்தவான் கார் ஆக்சிடெண்ட்டில் மோதிருச்சு, சாக போகிறார். கர்த்தருக்குள்ள நித்திரை அடைய போகிறார். லாஸ்ட் மினிட் தூக்குறாங்க அவரை. தூக்கும் போது அவர் கேட்ட கடைசி கேள்வி என்ன தெரியுமா? எதிரில் ஆக்சிடென்ட் ஆச்சு, அந்த டிரைவருக்கு என்னாச்சு, உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு கேட்டாராம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? நான் செத்தா பரவாயில்ல, நான் எங்கே போயிடுவேன், பரதீசிக்கு போயிடுவேன், பரலோகத்துக்கு போயிடுவேன். நம்ம கணக்கு, உங்கள் கணக்குக்கு பரதீசிக்கு போயிடுவேன். ஆனால் எதிரில் இருக்கிறவன் ஒருவேளை தேவனை அறியாதவனாக இருந்தால் எங்கே போவான்? அந்த மரணிக்கும் தருவாயில் கூட அந்த பரிசுத்தவானுக்கு இன்னொரு ஆத்மா மேலே என்ன இருக்கு, ஒரு பாரம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நமக்கு அந்த பாரம் இருக்கா? நம்மளை பொறுத்த வரைக்கும் சாட்சி என்ன, எல்லாம் செத்தா நான் பொழைச்சேன். ஐசியூவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒருத்தர் செத்தாங்க, நான் மட்டும் கர்த்தர் என்னை கிருபையாக காப்பாற்றினார். அப்போ நமக்கு மட்டும் அவர் கர்த்தர், அவனுக்கு யாரு? அவனை ஏன் காப்பாற்றலை? அவனுக்கு தேவனை தெரியல, ரைட், ஓகே. அவனை சொல்ல வேண்டியது யாரு? நமக்கு இன்னும் அந்த அந்த ஆத்ம பாரம் தேவன் சொன்ன இடத்துக்கு வரவே இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு குறுகிய வட்டம். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியம். எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் கொரோனா நேரத்தில், எங்களுக்கு கொரோனாக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கொண்டு போய் எல்லாருக்கும் சொல்லும் பொழுது அப்பவும் இப்படி தான் ஓட விடுவார். அந்த இடத்துக்கு, இந்த கர்த்தருடைய பெரிய கிருபையில் எப்படியும் ஒரு வாரம் எந்த இடத்துலையாவது போய் சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். கடைசியாக கர்நாடகாவில் தான் நாங்கள் இது கொடுக்குறோம், மெசேஜ் கொடுக்குறோம். லாக்டவுன் போட்டாங்க, அடித்து பிடிச்சி கார் எடுத்துக்கிட்டு சென்னைக்கு வரோம். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம், இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, மினிஸ்ட்ரி பண்ண முடியாது. நான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு ஒரு வழியை ஓப்பன் பண்ணி தருவேன் அப்படின்னு. வழி ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. கொரோனா நேரத்தில் எல்லா நாளும் இந்த செய்திகளை சொல்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். நான் எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு வாஞ்சை சொல்லணும்னு வந்துருச்சுன்னா, உலகமே கதவு அடைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு கதவை திறப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் அந்த விருப்பம் இல்லாதவங்க, அதான் இங்கே முக்கியமே. நமக்கு அந்த இஷ்டம் இல்லை, போய் சொல்லணும், இன்னொருத்தனை காப்பாற்றணும். நம்ம வீட்டில் மரணம் வராமல் இருந்தால் சரி, ஸ்தோத்திரம். ஏன் வெளியே போயிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ப்பு இருக்குது, கொரோனா தொத்துவதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கொரோனா பீரியடு ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் வெளியே தான் போகணும். எங்ககிட்ட கேமரா கிடையாது. இங்கே வருவோம், இங்கே பாஸ்டர் கேமரா வாங்கியிருந்தாங்க, அது ஒரு பெரிய மிராக்கிள். கொரோனாவுக்கு முன்னாடி பாஸ்டர் கேமரா வாங்க போகிறேன்றாங்க எங்கிட்ட. அப்போவே சில லட்சம் எங்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணே இந்த மாதிரி நான் கேமரா வாங்கலான்னு இருக்கிறேனே அப்படின்னு. நான் அவர்கிட்ட சொல்கிறேன், ஏன் பாஸ்டர் இந்த தேவை உள்ள நேரத்தில் இந்த கேமரா வாங்கணுமா, எதுக்கு பாஸ்டர் இப்போ வாங்கணும் அப்படின்னு ஒன்று. சரிங்க அண்ணே அப்படின்ட்டு போயிட்டு வாங்கிட்டார். வாங்கிட்டு வந்துட்டு சொன்னார், அண்ணே வாங்கிட்டேனே அப்படின்னாரு. அவர் எப்போவுமே சில விஷயங்களை கன்சல்ட் பண்ணுவார், டிசிஷன் அவர் தான் எடுப்பார். டிசிஷன் நம்மகிட்ட எப்போவுமே கொடுக்க மாட்டார், கன்சல்ட் மட்டும் தான் அவர் பண்ணுவார். ஆனால் அதை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். எல்லார்கிட்டையும் கேட்கணும், முடிவு நம்ம தான் எடுக்கணும். அது ஒரு நல்ல பழக்கம் அது. ஆனால் அதில் நீங்கள் கொஞ்சம் கெட்ட பேர் சம்பாதிப்பீங்க.
அந்த ஆள் எது சொன்னாலும் கேட்க மாட்டான்டா அப்படின்னு ஒரு கெட்ட பேர் சம்பாதிப்பீங்க. அப்படி தான் பாஸ்டர் வாங்கிட்டார். வாங்கினோடனே நான் நினச்சிக்கிட்டேன் இவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார், வாங்கிட்டாருன்னு. ஆனால் கொரோனா நேரத்தில் 2 சபையில் வச்சு கத்தர் எடுக்கிறதுக்கு கிருபை தந்தார். ஒன்று ஆலப்பாக்கத்தில் மாரநாதா சர்ச்சு, இன்னொன்று இங்கே. 2 இடத்துல தான் நாங்கள் 2 பேர் எடுத்து. இத்தனைக்கும் எங்கிட்ட கேமரா கிடையாது, எடிட்டிங் ஷூட்டு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இங்கே கேமரா வச்சு எடுப்போம், ஆலப்பாக்கத்தில் ஃபோன் வச்சு எடுப்போம். அப்போல்லாம் எந்த விதமான டெக்னாலஜியும் எங்கிட்ட கிடையாது. அதில் ஒருத்தர் வேறு ஃபேஸ்புக்கில் பேசுகிறாரு, அவர்கிட்ட பெரிய செட்டப் வச்சுருக்காருங்கன்னு. ஒரு செட்டப்பும் கிடையாது, நம்ம ஒரு ஆள் தான் செட்டப்பு, அவ்வளோதான். வெறும் நாங்கள். ஆனால் கர்த்தர் எனக்கு அந்த நேரத்தில் ஆட்களை கொடுத்தார். சில நல்ல, இப்போ இவரும் அண்ணன் தான் கூப்பிடுவார், அந்த பாஸ்டர் அண்ணன் தான் கூப்பிடுவார், 2 பேரும் தான். அப்படியே ஃபுல்லாக வீடியோ எடுக்க வந்துட்டு போனோம். டெய்லி வெளியே வந்துட்டு போனோம்னா வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வெளியே போயிட்டு வரீங்க, கொரோனாவை கொண்டாந்துட போகிறீங்க அப்படிம்பாங்க. அவங்க பயம் அவங்களுக்கு, நம்ம பயம். இப்போ நம்மளை ஆண்டவர் போக சொல்கிறாரு, நம்மளை ஒரு நாள் கொரோனா எனக்கு விசுவாசம் எங்கே வந்துச்சு தெரியுமா? நான் ஷூட்டிங் எடுக்க ஆலப்பாக்கத்துக்கு போனால் ரோட்லையே ஒரு 30-20 பேர் உட்காந்து ஆஸ் யூஷுவல் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு இது பாகிஸ்தானா, நம்ம இந்தியாவிலேருந்து வந்திருக்கோமா, இந்த ஜனம் வேறே ஜனமாக இருக்கு, ஏன் இப்படி உட்காந்துருக்காங்க, ஒன்றுமே புரியல. அப்புறம் அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன், ஏன் இவங்கெல்லாம் இப்படி பாஸ்டர் மாஸ்க்கும் போடல இப்படி உட்காந்துருக்காங்களே அப்படின்னா, நீங்களே கேளுங்கண்ணே என்னாரு. அப்புறம் அவங்க ஒருத்தர் மனுஷன் உட்காந்துட்டார். அவரை கேட்டேன், ஏங்க மாஸ்கெல்லாம் போடலையான்னு, அதெல்லாம் வராதுங்க அப்படின்னாரு. சரி, இப்போ விசுவாசத்தை அந்த ஆள் தான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு. நம்ம அதாவது ப்ரிகாஷனாக இருக்க தப்பு இல்லை, திரும்பியும் சொல்கிறேன், நீங்கள் மாஸ்க் போடக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவனுக்கு ஒரு தைரியம் இருக்குல்ல, நீங்கள் வேணால் அது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லிக்கிங்க, அப்படி வேணால் வச்சுக்கலாம். ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம், அதெல்லாம் வரல, அந்த பகுதிக்கு வரல. எல்லா தெருவையும் லாக் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் உள்ளே வர விடாமல் அந்த ஒரு தெரு மட்டும் ஓப்பன். அது நமக்காக, அங்கே தான் வீடியோ இருக்குது, வேறு இடையில எடுக்கணும். ஸோ வந்து போவோம். அதுக்கு நடுவில் ஒரு நாள் ஒருத்தர் திடீர்னு வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா இவருக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கய்யா, உடம்பு சரியில்லைன்னாங்க. கையை வச்சுட்டு கேட்டேன், என்னான்னு கேட்டேன், இந்த கொரோனாவான்னாங்க. நடந்த சம்பவம் அது. இப்போ கையை எடுக்கிறதா வைக்கிறதா, வச்ச பிறகு அவரும் மாஸ்க் போடல, நானும் போடல. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கையை வச்ச பிறகு அவருக்கு சொன்னார், அதுவும் அவர் சொல்ல, அந்த அம்மா தான் சொன்னாங்க. நான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு. அவர் கொரோனாயா, நீ ஜோம் பண்ணியா, சரிதான், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கர்த்தருடைய கிருபை, ஜோம் பண்ணியாச்சு, அவருக்கு சுகமாச்சோ இல்லையோ, எனக்கு வரல, நான் உங்களை மாதிரி தானே. கவனிச்சுக்கொள்ளுங்க, நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு தரார், எல்லாம் செய்கிறார். ஆனால் நாம் என்னைக்காவது இந்த காரியத்தை யோசிச்சிருக்கிறோமா? அந்த நேரத்தில் தான் கர்த்தர் வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போய் வீடியோ எடுக்க வச்சார். டெய்லி வெளியே போவோம், டெய்லி போய் வீடியோ எடுப்போம், வருவோம், வீட்டுக்கு போவோம். ஒரு நாளும் பாதிக்கப்பட விடவில்லை கர்த்தர். இப்பவும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களையும் என்னையும் பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாக்கிறார், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அதல்ல, அதையும் தாண்டி இன்னொரு வேலை வச்சிருக்கிறார். நாம இந்த ஆத்மா பாரம்ங்கிறது கிறிஸ்தவனை தவிர உலகத்தில் வேற எவனுக்கும் வராது. இப்பவும் சொல்றேன், ஏன்னா அது கிறிஸ்துவினாலே நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆத்மா பாரம் இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான் என்றால் அவன் ரட்சிப்புல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களுக்குள்ள, உங்க ஆத்மாக்குள்ள ஆத்ம பாரம் தானாய் வரும். அது கிறிஸ்துவினாலே ஊற்றப்படுகிறது. அந்த ரட்சிப்பு அனுபவம் வந்து அது வந்துடும். எப்போ உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஆத்மா நரகத்துக்கு போகிறத பற்றி கவலை இல்லையோ, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ரட்சிப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நமக்கு வரணும். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 10 கோடி பேர் செத்து போயிருக்கிறாங்க. WHO ரிப்போர்ட் படி 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ பேர் செத்ததில் நம்ம எதையாவது யோசித்தோமா, எதையாவது செஞ்சோமா? ஸோ இந்த காரியம் நம் கண்களுக்கு முன்பாக துல்லியமாக நடைபெற்றது. இதே காலகட்டத்தில் இன்னொன்று நடக்கும் என்று ஆண்டவர் சொல்றார். அதுவும் நடந்துச்சு, நம்ம அதையுமே கவனிக்கல. வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. இதில் 6ஆம் அதிகாரம், அந்த 6ஆம் வசனத்தில் ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை என்ன? ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின அப்படின்னு இருக்கு. இப்போ அதுக்கு அப்புறம் தான் வசனம் சொல்லுது, 7ஆம் அதிகாரத்தில் சிவப்பு குதிரைகள் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. சரியா 2019 லாஸ்ட்ல கொரோனா ஆரம்பிச்ச பிறகு கருப்பு குதிரை வட தேசத்துக்கு போகணும்.
கருப்பு குதிரைன்னா என்ன, அதை முதல்ல நம்ம வாசிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த கருப்பு குதிரை எதை குறிக்குது அப்படின்னா உணவு பஞ்சத்தை குறிக்குது. கருப்பு குதிரை எதை குறிக்குது? உணவு பஞ்சத்தை குறிக்குது. ஆனால் அந்த உணவு பஞ்சம் என்னங்கிறது ரெண்டாவது பார்ப்போம். அந்த கருப்பு குதிரை எந்த பக்கம் போச்சு? வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சரியாக கொரோனா ஆரம்பித்த பிறகு இது நடக்கணும். ஏன்னா கருப்பு குதிரை சிவப்பு குதிரைக்கு பின்னாடி வரணும். அதுக்கப்புறம் தான் இது நடக்கணும். சிவப்பு குதிரை தான் ஃபஸ்ட் 70 வருஷம் கழித்து நடக்க வேண்டியது. கரெக்டாக கொரோனா நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் அது. ஆனால் அதை நீங்கள் சாதாரணமாக வேர்ல்ட்லேயே எடுத்திருப்பீங்க. என்னன்னு கேட்டால், ரஷ்யா உக்ரைன் வார் தொடங்குச்சு, ஞாபகம் இருக்குதா? இன்னும் போயிட்டு இருக்கு, ஸ்டில் நவ் போயிட்டே இருக்குது. இந்த ரஷ்யா உக்ரைன் வார்க்கு இப்போ நம்ம வாசிக்கிற கருப்பு குதிரைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இஸ்ரவேலிருந்து ஒரு புள்ளி வச்சு வடக்கு பக்கம் ஒரு கோடு போட்டிங்கன்னா அது நேராக ரஷ்யா எல்லையில் போய் தான் நிற்கும், மாஸ்கோவில் போய் நிற்கும். அதே ரஷ்யாவுடைய அந்த பார்டரில் இருக்கிற இன்னொரு நாடு தான் உக்ரைன். ரெண்டுமே வடக்கு பக்கம் தான் இருக்கும் இஸ்ரவேலுடைய கணக்கில். இஸ்ரவேல் கணக்கில் ரெண்டும் வடக்கு பக்கம் இருக்கும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி அல்லது தெரியாமல் கூட இருக்கலாம், பிரெட் பேஸ்கெட் ஆஃப் யூரோப்புன்னு சொல்லுவாங்க. யாருன்னா உக்ரைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐரோப்பா முழுமைக்கும் கோதுமை ஏற்றுமதி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஏற்றுமதி ஃபர்ஸ்ட் நம்பர் 1 யாருன்னு கேட்டிங்கன்னா உக்ரைன். இவங்க தான் கோதுமை ஏற்றுமதி பண்ணுற நம்பர் 1. அதே நேரத்தில் கோதுமை ஏற்றுமதி பண்ணுற நம்பர் 2 யாருன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா. இவங்க 2 பேரும் தான் ஐரோப்பா ஆசியா முழுக்க கோதுமை ஏற்றுமதி பண்ணுறவங்க. இப்போ வசனம் சொல்லுது, வட தேசத்துக்கு எந்த குதிரை போச்சு? கருப்பு குதிரை. பஞ்சம் அங்கே போச்சு, உணவு பஞ்சம் அங்கே போகுது. அங்கே போகும்போது எது பாதிக்கப்படும்? ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும். பர்டிகுலராக எக்ஸாம்பிளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னது? கோதுமையை பற்றி சொல்கிறார். கரெக்டாக வடக்கு பக்கத்தில் இருக்க 2 பெரிய நாடு, ஒன்று உக்ரைன், இன்னொன்று ரஷ்யா, ரெண்டுமே கோதுமை தயாரிக்கிற நாடு. மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய வந்துச்சு. மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தில் சொல்லுது இல்லையா, 1 பணத்திற்கு 1 படி கோதுமை அப்படின்னு இருக்கு இல்லையா. 1 பணம்னா பைபிள் கணக்கு பார்க்கணும். இப்போ பாருங்க, இந்தியாவில் 1 ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸ்ரீலங்காவில் 3.5 ரூபா. ஸ்ரீலங்காவில் 3 ரூபா 50 காசு கிட்ட வரும். அதுவே அமெரிக்காவில் $1 அந்த ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா இந்தியாவில் 80 ரூபா 90 ரூபா வரும். இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பைபிள் டிஃபரன்ஸ். அவங்களுக்கு 1 பணங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், 5000 பேர் இருக்கிறாங்க, 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள வேணா அனுப்பிச்சி விட்டுருங்கன்னு இயேசு சொல்கிறார். நீங்களே கொடுங்க, வாங்கி கொடுங்கன்றார். அப்படின்னா எவ்வளோ ஆகும்னு அவன் சொல்கிறான், 200 பணம் ஆகும்ன்றா. 5000 பேர் சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும்? 200 பணம். 5000 புருஷன், அவ்வளோதான். ஆண்களுக்கு மட்டும். பெண்கள் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்க வந்தாங்களான்னு கேட்குறீங்களா? அந்த 5 அப்பத்தையும் அவங்க யார்கிட்ட தான் வாங்கினாங்க? ஒரு பையனிடம் தான் வாங்கினார்கள். ஸோ சின்ன பிள்ளை வந்திருக்கிறாங்க, பெரியவங்க வந்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க அந்த மீட்டிங்கில். அந்த மீட்டிங்கில் இயேசு சொல்கிறாரு, இவ்வளோ பேருக்கு என்ன கொடுங்க? சாப்பாடு கொடுங்க. சாப்பாடு கொடுத்தா எவ்வளோ ஆகும்? 200 பணம். அப்படின்னா ஒரு பணத்தோடைய வேல்யூ பாருங்க, குறைஞ்சது 50லேருந்து 100 பேர் சாப்பிட்றது தான் ஒரு பணம். ஒரு பணங்கிறது 50லேருந்து 100 பேர் சாப்பிடலாம், அது உள்ளதான் ஒரு பணம். அப்போது இந்த 50 பேர் சாப்பிட்ற சாப்பாடுடைய அளவு இன்னைக்கு எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கு 50 ரூபான்னு சும்மா மினிமம் கணக்கு போட்டாலும் எவ்வளோ வைக்கணும்? 2500 ரூபா. ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமைனா, 1 படி கோதுமையோட விலை எவ்வளோ இருக்கணும்? 2500 ரூபா கிட்ட இருக்கணும். நான் பைபிள் கணக்குக்கு சொல்கிறேன். இந்த கொரோனா உச்சத்துக்கு வந்த பிறகு அதே காலகட்டத்தில் 2021 தான் ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோதுமையினுடைய விலை பாகிஸ்தானில் மட்டுமே 1500 ரூபாய்க்கு வித்துச்சு. இங்கே இருக்கு பாருங்க. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன.
குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் கோதுமை மாவு வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. 1 கிலோ கோதுமை எவ்வளோ ஆச்சு? 1500 ரூபாய் வரை விற்கப்பட்டது. இது பாகிஸ்தான். அதே காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் 3000 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. பர்மாவில் 10,000 ரூபாய் வரைக்கும் இருந்துச்சு. எல்லா பக்கத்திலும் கோதுமை தட்டுப்பாடு. இன்னும் சொல்ல போனால் ஐரோப்பாவில் கோதுமை இல்லை. ஐரோப்பாவுடைய ஷெல்ஃப்ஸில் போய் பார்த்தீங்கன்னா, மாலில் போய் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது? கோதுமையே கிடையாது. அவங்க முழுக்க பிரெட்டு சாப்பிட்றவங்க. காலையில் மத்தியானம் நைட்டு எல்லாமே பிரெட் சாப்பிட்றவங்க. இப்போ நம்மளால் பரவாயில்ல அரிசி சாப்பிட்றவங்க, அது பின்னாடி சொல்கிறேன். ஆனால் அவங்க முழுக்க பர்டிகுலராக கோதுமை சாப்பிட்றவங்க முழுக்க பாதிக்கப்பட்டுருச்சு. 3வது பெரிய நாடு யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா, கோதுமை தயாரிக்கிறதுல. இப்போ இந்தியாவுடைய கோதுமை நிலைமையும் அப்போது அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு கோதுமை குறைஞ்சிருச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, கோதுமை ஏற்றுமதியை தடுத்து நிறுத்திட்டாங்க. அதை தடுத்துனா ஏற்றுமதி பண்ண வேணாம், கொஞ்ச காலத்துக்கு நிறுத்திட்டாங்க. ஏன்னா நார்த் இந்தியா முழுக்க கோதுமை சாப்பிட்றாங்க எல்லாருமே. ஸோ இங்கேயும் கோதுமை ஏற்றுமதி நின்றுச்சு. 3 பெரிய நாடு, ஒன்று இந்தியா, ரஷ்யா, உக்ரைன். உக்ரைனில் விளைச்சல் இல்லை, ரஷ்யா ஏற்றுமதி பண்ணலை, இந்தியா ஏற்றுமதி நிறுத்தியிருக்கு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய வந்துச்சு. கருப்பு குதிரைகளோ வென்றால் வட தேசத்துக்கு புறப்பட்டு போயின. ஆண்டவர் சொன்னபடி மிக துல்லியமாக 1 பணத்துக்கு 1 படி கோதுமை, 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை. ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாய் நிறைவேறுச்சு. அதில் இன்னும் ஆண்டவர் சொன்னதில் ரொம்ப பர்ஃபெக்ஷன் என்ன தெரியுமா? இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கான துல்லியம்னு நான் சொல்கிறேன். அதே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 1 பணத்துக்கு 1 படி வார் கோதுமை என்றும், 1 பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், 1 பணத்துக்கு 3 படி வார் கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று. கொரோனா காலத்திலும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, இப்பவும் சரி, 2025 வரைக்கும் நான் சொல்கிறேன், உலகத்தின் பொருளாதாரத்தை இன்னைய வரைக்கும் நிர்ணயிக்க அல்லது அளக்க நாம் யூஸ் பண்ணுற மிக முக்கியமான நம்பர் 1 பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெய். இதை பேஸ் பண்ணி தான் எல்லா பொருளுடைய விலை ஏற்ற இறக்க இருக்கு. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணுன்னா, டீசல் விலை ஏறினா எல்லா விலையும் ஏறும். ஏன்னா எல்லாமே லாரியில் தானே வருது, டீசல் விலை ஏறினா வரும். பெட்ரோல் விலை 100 ரூபாய்க்கு போயிடுச்சு உலகளாவியம். ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். கோதுமை ஏற்றுமதி இல்லை, உக்ரைனில் கோதுமை விளைச்சல் இல்லை, இந்தியாவில் வரலாறு கால அளவுக்கு 7 ஆண்டுகள் இல்லாதவுக்கு கோதுமை குறைஞ்சிருச்சு. ஆனால் எண்ணெய் குறையில. இப்போவும் பார்த்தீங்கன்னா இன்னும் 300 வருஷத்துக்கு தேவையான எண்ணெய் இருக்குது சவுதி அரேபியாவில் மட்டும். உலகளாவிய எல்லா நாட்டிலையும் இருக்குது, சவுதி அரேபியாவில் மட்டும் இன்னும் 300 வருஷத்துக்கு எண்ணெய் இருக்குது. அவங்க அவ்வளோ காரியங்களை வச்சிருக்கிறாங்க. எண்ணெய் தட்டுப்பாடு வரவே இல்லை. வேதம் சொல்லுது எண்ணெயை சேதப்படுத்தாதே. இப்போவும் எண்ணெயை வச்சு தான் பல நாடு பொருளாதாரத்தில் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் நீங்கள் கவனிங்க, இந்த வசனம் எழுதுனது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மு தீவில் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போ கோதுமை வேணா அந்த காலத்துலேருந்து இருக்கிற பொருள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எண்ணெய் இருக்கல, கச்சா எண்ணெய், அது பூமிக்கு அடியில் இருக்குது. அதை தோண்டி எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணலான்னு மனுஷன் முதல்ல கண்டுபிடிச்சது 1857 59க்குள்ள கலிஃபோர்னியாவில் தான், அமெரிக்கா தான் அதை ஃபஸ்ட்டு பூமிக்கு அடியில் எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்குது நம்ம ஊரில், சவுதி அரேபியாவில் மிகப்பெரிய எண்ணெய் வேர்ல்டுலேயே நம்பர் 1. அவங்கக்கிட்ட எண்ணெய் இருக்குன்னு கண்டுபிடிச்சது 1936. ஆனால் அதுக்குள்ளே செகண்ட் வேர்ல்டு வார் வந்துருச்சு. 1943க்கு மேலே தான் அவங்க எண்ணெயை தோன்றாங்க. 46 தான் எண்ணெய் வருது வெளியவே. இன்னைக்கு உலகத்தின் பொருளாதாரத்தை எண்ணெய் நிர்ணயிக்குது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எழுதுறாரு, கோதுமை 1 பணத்துக்கு 1 படி கோதுமை விற்கிற காலத்தில் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இந்த தீர்க்க தரிசனத்தை பரிசுத்த வேதாகமத்தை தவிர, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர உலகத்தில் வேற யாராலையும் இவ்வளவு துல்லியமாக சொல்லவே முடியாது. அதனால தான் நம்ம கையில் இருக்கிறதுக்கு பேர் பரிசுத்த வேதாகமம். அதனால தான் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் என்று நம்ம சொல்கிறோம். அவருடைய வசனத்துக்கு பேர் நித்திய ஜீவ வசனம் இடத்துல உண்டு. எவ்வளோ பர்ஃபெக்டான ப்ராஃபஸி பாருங்க. இந்த மாதிரியான ப்ராஃபஸி சொல்கிற புக்கை நீங்கள் வேர்ல்டில் பார்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, எப்போ கோதுமை சேதப்படுமோ ஆனால் எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். அதே காலகட்டத்தில் திராட்சரசம், வைன்னு இருக்கும் இங்கிலீஷில், சேதப்படாமல் இருக்கும். ஆண்டவர் சொன்னபடியே கிட்டத்தட்ட 2000 வருஷம் கழிச்சு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. எந்த காலத்தில்? நம்முடைய காலத்தில்.
சிவப்பு குதிரை வட தேசத்துக்கு புறப்பட்டு போயிருக்கிறது. இப்போ அந்த பக்கம் பஞ்சம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடியல. இந்த பக்கம் சிவப்பு குதிரை. கர்த்தர் சொன்னபடி வெளிப்படுத்தின விசேஷம் 6, 4, 5, 6 3 வசனங்களும் நம் காலத்தில் இந்த 2020 இந்த 2025 வரைக்கும் நடைபெற்றுக்கிட்டு சரியா இஸ்ரவேல் விடுதலையாகி 70 வருஷம் கழிச்சு ஆண்டவர் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் நிறைவேறி. சரி, இப்போ இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இதில் ஏதாவது நாம ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி பார்க்குறோமா? ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணி எளிகாது பார்க்குறோமா? இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்து என்ன நடக்கும்னு உலகம் தெரியாது இருக்கும்போது இவ்வளோ துல்லியமாக நமக்கு புரியும்படி சீஷர்கள் போய் கேட்குறாங்க மத்திய 13, நீர் ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த காரியங்களை அறிந்து கொள்ளும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. 10-11 வசனத்தில் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, இதை சொல்லிட்டு இந்த ஓமையை கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் கொண்டு கொடுக்குற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, எக்ஸ்பிளைனும் பண்ணி கொடுக்கிறார். ஆனால் கேட்காதது யாருடைய தப்பு? அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவின்மையால் சங்காரம் ஆகிறார்கள். கொரோனா வரத்துக்கு முன்னாடி அவன் சொல்றான் 2018 வரப்போகுதுன்னு. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் வருஷ கணக்கோட எழுதி வச்சிருக்கிறார். இப்படி ஒன்று வரப்போகுது, இந்த காலகட்டத்தில் வரும், இப்படி பரவும், இப்படி மரணத்தை கொண்டு வரும். அதே நேரத்தில் வடக்கு பக்கத்திலிருந்து அந்த தேசத்திலிருந்து பஞ்சம் புறப்படும், அது கோதுமை பஞ்சம் புறப்படும். இவ்வளவு துல்லியமாக வெளியரங்கமாக எழுதி கொடுக்க யாரால முடியும்? யோசிச்சு பாருங்க. இதையும் படிக்கல, இதையும் கேட்கல, இதை பற்றி கவலையும் இல்லை. ஆனால் ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்குது? கொரோனா வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்குது, ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் கொரோனா வருது? அவர் வருதுன்றதா எழுதி கொடுத்துட்டாரு ஏற்கனவே. அப்போ இதுல இருந்து தப்பிக்க வேண்டிய அல்லது பாதுகாக்கப்பட வேண்டிய பொறுப்பு யாருக்குரியது? இஸ்ரவேல். எகிப்தில் வாதை வரும்னு சொல்லிட்டாரு, ஆனால் உன்னை அந்த வாதை தாக்காதுங்கிறதையும் சொல்றாரு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசுன்னு சொல்றாரு. அப்போ பூச வேண்டிய பொறுப்பு யாருது? நம்ம தானே. வீட்டை விட்டு வெளியே வராதுன்னா வராமல் இருக்கிறது யாருடைய பொறுப்பு? நம்ம எதையும் செய்ய மாட்டோம், வேதத்தை வாசிக்க மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். அப்புறம் பழிய தூக்கி மட்டும் ஆண்டவர் மேலே போடுறது. ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படி சோதிக்கிறாரோ? அவர் அங்கே உட்காந்துக்கிட்டு 800 கோடி மக்களில் உங்களை சோதிக்கிறது தான் அவருக்கு வேலை. யோசிச்சு பார்த்து இந்த ஆள் மேலே மட்டும் சோதனையை போட்டு விடு அப்படின்னு சொல்கிறாரு. அதான் அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம பையன் வந்து சொல்லுவான்ல, வந்து சொன்ன உடனே மார்க் ஷீட் கொண்டாடுவான், கொண்டாந்தா பார்த்தா மேக்ஸில் ஃபெயிலாக இருப்பான். ஏன்டா ஃபெயிலு? அந்த டீச்சர் என்னை மட்டும்தான் ஃபெயில் ஆக்குறாங்க. அவன் சொல்லுவான்ல, ஏன்டா ஃபெயில் ஆன? அந்த டீச்சருக்கு என்னை கண்டாலே பிடிக்காது, எனக்கு மார்க்கே போட மாட்டேங்குது. நான் எந்த டீச்சர் அதை செய்வாங்களா? கரெக்டாக எழுதுறவனுக்கு தப்பாக போடுவாங்களா? எழுதுனது தப்பு, பழிய தூக்கி டீச்சர் மேலே போடுற மாதிரி பழிய தூக்கி ஆண்டவர் மேலே போடுறது. ஆண்டவர் ஏன் தான் என்னை இப்படியெல்லாம் செய்கிறாரோ? இப்பவும் சொல்கிறேன், சோதிக்கப்படுகிற எவனும் கர்த்தரால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. அவன் தன் தன் சுய இச்சையினாலே தான் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஆண்டவருக்கு எதுக்கு பொறுப்பு இல்லை. நம்மளா போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு குத்துதே குடையுதுன்னா அவர் என்ன பண்ணுறது? நம்ம போய் எங்கேயாவது தெரியாமல் நின்றோம், அது எறும்பு பூத்தா இருக்கும். சி, எறும்பு கடிக்குதுங்கிறான். நீ ஏன்டா அது வீட்டுக்கு போன? அதுவே ஓரமாக புத்து கட்டி வச்சிருக்கு. தேடி பிடிச்சி அது மேலே போய் நின்றுபிட்டு அப்புறம் எறும்பு கடிக்குதுன்னா என்ன செய்யும்? அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம பாட்டு நம்ம பாதையில் ஒழுக்கமாக தேவனோடு கூட போய்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் முழுமையாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன 2 குதிரையின் காலமும் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி விட்டது, நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அடுத்து மிக முக்கியமான காரியம் வரப்போகுது. இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்பு. இந்த ரெண்டையும் எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா, ஆண்டவர் சொன்னபடி இத்தனை துல்லியமாய் காரியங்கள் நடக்குமானால் இனி சொல்ல போற காரியமும் என்ன செய்யும்? துல்லியமாக நடக்கும். ஏன்னா இது என்னுடைய ப்ராஃபஸி இல்லை, வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. முதல் வசனம் வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. சிவப்பு மங்கின நிறமும், சிவப்பும் மங்கின நிறம் உள்ளது. சிவப்பு போயிருச்சு, அடுத்து என்ன வரணும்? பின்னாடி மங்கினது வரணும். மங்கினது எங்க இருக்குது? வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசி.
நல்லா கவனிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 2026 எப்படி இருக்கும்? அண்டர்லைன் ப்ளீஸ். நான் சொல்லலை, நீங்கள் எதிர்பார்க்குற தீர்க்க தரிசனத்தை நான் சொல்லுகிறதில்லை. நான் சொல்கிறது வசனத்திலிருந்து, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருப்பீங்க தெரியுமா? இனி ஜனவரி வரைக்கும் உன்னை நான் பார்க்கறதில்ல. அது நல்லதோ கெட்டதோ, இனி நானும் 5 நாள் பார்க்காம இருக்கிறது நல்லது. ஜனவரி 15க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்திருப்பீங்க. ஆனாலும் நாளைக்கு வரைக்கும் சொல்லித்தான் அனுப்புவேன். வாசிங்க, 6:8 வாசிங்க. வெளிப்படுத்தல் 6:8. இங்கே 4 விதமான காரியங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். நல்லா கவனிங்க. அடுத்த 5 வருஷத்துக்குள்ள 2030க்குள்ள, திருப்பியும் சொல்கிறேன், நான் ப்ராஃபஸி சொல்லலை, நடக்கிற சம்பவங்களுடைய கணக்குகளை வைத்து நான் சொல்கிறேன். இப்போ நடந்த 3.5 வருஷம் இது நடந்துச்சு இல்லையா? கொரோனா 2019 லாஸ்ட்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் நடந்துச்சு. இப்போ 2023 அக்டோபர்லேருந்து இந்த காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள இந்த 4 சம்பவங்களும் ஒன்றாக நடக்கும். நான் சொல்கிறது மேக்சிமம் டைம். அது 2025 இன்னிலிருந்தே நான் சொல்கிறேன். இன்னிலிருந்து எப்போ வேணாலும் இந்த 4 சம்பவங்கள் ஒன்றாக நடக்கும். 1 பட்டயத்தினாலும், 2 பஞ்சத்தினாலும், சாவினாலும், பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும், பூமியில் கால் பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான, இது வெளிப்படுத்தல் 6:8 இருக்கக்கூடியதான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் அடுத்து மங்கின நிறம் உள்ள குதிரை ஒன்று வரணும். ஏற்கனவே சிவப்பு குதிரை கொள்ளை நோய் போயிருக்கு. அதுக்கு அடுத்து கருப்பு குதிரை பஞ்சம். இப்போ மத்திய 24 நீங்கள் வாசிக்கும் போது உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னு கேட்டபோது அதில் ஆண்டவர் சொன்னது பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். இது 2 நம்ம கண்ணுக்கு முன்னாடி போயிருக்கு. இன்னும் அதில் கொஞ்சம் மிச்ச மீதி இருக்குது. என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, யுத்தங்களின் செய்திகளையும், ஜனத்துக்கு விரோதமாய், ராஜ்யத்துக்கு விரோதமாய், அடுத்து பூமி எதிர்ச்சி, இதெல்லாம் அதில் இருக்குது, மிச்சம் இருக்குது. இந்த 2 முக்கியமான காரியம் தான் நடந்திருக்குது, சிவப்பும் கருப்பும். இன்னும் மங்கின நிறமுள்ள குதிரையில் அடுத்த 4 இருக்குது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், பஞ்சங்கள், அடுத்து பட்டயம், கொள்ளை நோய், இதெல்லாம் இருக்குது. இந்த 4ம் அடுத்து நடக்கக்கூடியதான அடுத்த 5 வருஷத்துக்குள்ளாக, நான் சொல்கிறது மேக்சிமம் இயர்ஸ். திருப்பியும் சொல்கிறேன், ப்ராபஸி இல்லை, எந்த கணிப்பும் இல்லை. உட்காந்துக்கிட்டு யோசிக்காதீங்க, பிரதர் 5 வருஷம்ன்றாருனா ஏதாவது ஒரு கால்குலேஷன் இருக்குமோ, ஆண்டவர் 5 வருஷம் கழித்து தான் வருவாரோ அப்படின்னு ஒரு சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ரொம்ப நாசுக்காக ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் பிரதர், நீங்கள் கால்குலேட் பண்ணியிருப்பீங்களே, ஆண்டவர் எப்போ வருவார்? எனக்கு இந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு சாத்தானுடைய தூதனை பார்க்குற மாதிரியே இருக்கும். ஏன்னு கேட்டால், பைபிள் படி அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும், மார்க்கு சொல்லுது, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார். ஸோ இயேசு வர்றது யாருக்குமே அவங்களுக்கே தெரியாது, எனக்கும் தெரியாது. வேலை முடிஞ்சு. நம்ம ஆள் ஒருத்தர் இருந்தார், ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் யூடியூப்லலாம் பேசினார். இயேசு வருகிறது பிதா ஒருத்தரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது, இயேசுவுக்கும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும்னு சொன்னார். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இன்னும் நல்லா இருந்துச்சு. இயேசுக்கே சொல்ல மாட்டேனதை பிதா எனக்கு மட்டும் சொன்னாருன்னு சொன்னார். நல்ல விஷயந்தான். ஆனால் அவர் சொன்ன டேட்டில் இயேசு வரல. நான் என்ன சொல்லுவேன்னா, இவங்களாம் அந்த டேட்டை சொல்லி சொல்லி இயேசு வரவிடாமல் பண்ணுறாங்க. இவங்க சும்மா இருந்தாலும் அவர் வந்துடுவார். புரியுதா? இப்போ அதனால் நான் 5 வருஷம்னு சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கே ஒழிய வருகைக்கான கணக்கு இல்லை. இந்த சம்பவங்களுக்கான கணக்கு. வருகை எப்போ வேணாலும் வரும். வருகை என்ன செய்யும்? எப்போ வேணாலும் வரும். அவர் வரப்போகிற நாள் சமீபம், ரொம்ப சமீபம். அதுவும் இந்த குதிரை காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பித்த பிறகு வெரி சூன். அப்படி இருக்கும்போது அடுத்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான 4 சம்பவங்கள். 1 பட்டயத்தினாலும். இந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குதிரையின் மேல் ஏறி இருந்து ஒருத்தன் தூதன் பட்டயம் பிடிச்சிருந்தாதான் அதுக்கு பேர் கொள்ளை நோய். நார்மலாக பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? யுத்தத்தை குறிக்கிறது. இயேசு சொல்கிறார்ல மத்திய 24 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு சொன்னார்ல, அந்த யுத்தம் தான். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒருத்தர் வாசிங்க. வந்தவர்களின் தேசத்தின் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அதான் ரொம்ப முக்கியம். எப்போ வருவாய்?
கடைசி வருஷங்களிலே வருவாய். எங்க வருவாய்? வாசிங்க, அப்படியே தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அப்ப இந்த பட்டயம் யுத்தம் ஒன்று வரும், கடைசி காலத்தில் வரும். 16வது வசனம் வாசி. இதுதான் அந்த பட்டயம் கடைசி நாட்களில் சம்பவிக்கும். எங்க சம்பவிக்கும்? இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. எங்கிருந்து? வடபுறங்களிலிருந்து எழும்பவும் இஸ்ரவேலின். அப்ப வசனம் ஒரு தடவைக்கு 2 தடவை இருக்கு. இஸ்ரவேல் மலைக்கு விரோதமா சண்டை ஆரம்பிக்கும். இந்த சண்டை தான் 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிச்சு. நல்லா கவனிங்க, இந்த சண்டை 2023 அக்டோபர் 7 ஆரம்பிச்சிச்சு. அந்த சண்டைக்கு பேர் தான் அல்லக்ஸா. இது இருக்கு பாருங்க, இதான் இஸ்ரவேலின் வடபுறத்திலிருந்து எழும்பினது. இது அந்த சண்டைக்கானது 2023 அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. எதுக்காக ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த மலைக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த மலை எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க. இந்த சண்டை தான் இந்த 2026 மிகப்பெரிய சண்டையாய் மாற நிறைய வாய்ப்பு இருக்கிறது. எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ இஸ்ரவேல் கிட்ட இருந்து 2 முக்கியமான காரியத்தை கேட்குறாங்க ஐநா சபையிலேருந்து. ஒன்று இந்த இடத்த கேட்குறாங்க, இன்னொன்று கோலன் ஹைட்ஸ்னு இன்னொரு மலை இருக்கு. 2 மலையை கேட்குறாங்க. இஸ்ரேல் அதை தரமாட்டேன்னு சொல்லிட்டான், அவன் தரப்போகிறதும் இல்லை. ஸோ இப்போ அவங்ககிட்ட இருந்து அதை கட்டாயமாக வாங்குகிற முயற்சி ஒன்று நடக்கும், அல்லது இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு யுத்தம் ஒன்று ஆரம்பிக்கும். இந்த யுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு யுத்தம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் 2026 எப்போ வேணாலும் தொடங்கக்கூடியதான யுத்தம். இப்போ நான் சொல்றது இந்த நாளில், நேற்று இன்னையில் உள்ள செய்தியை சொல்கிறேன். ரஷ்யாவுடைய பார்டரில் கொண்டு போய் மிக ஆபத்தான வெப்பன்ஸை யூரோப்பியன் யூனியன் நிறுத்திருச்சு, நேட்டோ நாடுகள் நிறுத்திருச்சு. ரஷ்யா அதை விட ஆபத்தானது ஒன்றை இன்னைக்கு காலையில் லான்ச் பண்ணி வச்சிருக்கு. நாங்கள் வரும்போது அந்த நியூஸை பார்த்துட்டு தான் வந்தேன். ஸோ இந்த யுத்தம் தான் அடுத்த சில வருஷங்களில் நடக்கும். இதுதான் அந்த வேதத்தை சொல்லக்கூடிய பட்டயம். எசேக்கியேல் 38:39 கர்த்தர் சொன்ன துல்லியமான தீர்க்க தரிசனம் நிறைவேற தொடங்கிடுச்சு. we are on the way. இது தொடங்கி உங்க கணக்கு நீங்க பார்த்துக்கோங்களேன். 2023 அக்டோபர்னு வச்சுக்கோங்களேன். 2023 அக்டோபர், 24 அக்டோபர், 25 அக்டோபர், 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆண்டவர் சொல்லி அந்த யுத்தம் ஆரம்பிக்குது. முதலாம் உலக யுத்தம் 4 வருஷம், 2ஆம் உலக யுத்தம் 8 வருஷம், இப்போ இது 3வது வருஷத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கிறது. ஸோ இது உச்சத்த நியூக்ளியர் வாராக மாறும். எசேக்கியேல் 38 அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் பட்டயத்தினால் வரக்கூடியதான ஃபர்ஸ்ட். இந்த யுத்தமானது அடுத்த சில வருஷங்களில் நடக்கும் பொழுது, இதைத்தான் ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னதாக இருக்கட்டும், யார் சொன்னதாக இருக்கட்டும், மிக மோசமான யுத்தம் நம்முடைய தலைமுறையில், நம்ம ஜெனரேஷனில் நாம் பார்க்க போகிறோம். இதில் என்ன பெரிய விஷயம் கேட்டிங்கன்னா, இன்னும் இந்த யுத்தத்துக்கு உலகத்தில் உள்ள எந்த மக்களும் ப்ரிப்பேர் ஆகலை. ப்ரிப்பேர் ஆகலைன்னா என்னங்க, யுத்தத்துக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது அப்படின்னு கேட்டால், இந்த நியூக்ளியர் வாரை இது வரைக்கும் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு யுத்தம் என்ன செய்யலை, வரவே இல்லை. முதல் யுத்தத்தில் தான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் யூஸ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் அந்த யுத்தத்தை, ஃப்ளைட்டை ஜனங்க பார்த்ததில்ல யுத்தத்தில். ஸோ ஜனங்க பிரமிச்சிட்டாங்க, ஸ்தம்பிச்சிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். 2ஆம் உலக யுத்தத்தில் தான் அணுகுண்டு யூஸ் பண்ணப்படுது, ஹிரோஷிமா நாகசாக்கியில். அது வரைக்கும் அப்படி ஒரு அணுகுண்டை யாருமே என்ன செய்யலை, பார்க்கல. அதோட யுத்தமே ஸ்டாப் ஆயிடுச்சு 1943. இப்போ வர்றது அதை விட 20,000 மடங்கு சக்தி வாய்ந்த குண்டுகளும் மோசமான காரியங்களும் நடக்க போதாம். அதனால உலக மக்களுக்கு இது எப்படி இருக்கும், இதோட முடிவு எப்படி இருக்கும், அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன, காத்துல போய் அந்த நியூக்ளியர் துகள்கள் கலந்தா என்ன ஆகும், சுவாசிக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், யாருக்குமே தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு பார்க்க போகுது. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, மத்திய 24:6 சொல்றாரு, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. இதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ இவ்வளோ விஷயத்த சொல்லிட்டீங்க, எப்படி கலங்காம இருக்கிறது அப்படின்னா, இதே தான் கொரோனாவுக்கும் சொல்றோம். கொரோனா வந்தபோது அவர் யூஸ் பண்ண மெயின் டூல், ஜனங்களை யூஸ் பண்ண மெயின் டூல் என்னன்னா பயம். ஜனங்களை என்ன பண்ணாங்க, பயமுறுத்தினாங்க. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி பயம் ஒரு பாவம். 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கிறா, பயம்.
மனுஷனுக்குள்ள வந்த முதல் செட் ஆஃப் பாவம் ஏதேனுக்குள்ள, அது எது ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா, தேவரீர் தோட்டத்தில் உலாவுகிற சத்தத்தை கேட்டு பயந்து விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டேன். ஸோ பயம் என்பது இதைத்தான் பிசாசு யூஸ் பண்ணோம். யோபு சொல்றாருல்ல, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. அதுதான் அவங்க யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் ஆயுதம் கொரோனால. உங்களுக்கு தெரியுமா, கொரோனால பாதிக்கப்பட்டு இறந்தது நிறையா, பயந்து செத்ததும் நிறையா. ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஓசிடி வந்துருமா 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 நிறைய. உங்களுக்கு தெரியும் தானே, ரொம்ப பயந்தா மூச்சு வாங்கணும்ல. கொரோனாவுடைய பிரச்சனையே ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தானே. நிறைய பேருக்குள்ள அந்த பயமே மரணத்தை கொண்டு வந்துச்சு. ஆண்டவர் திருப்பி திருப்பி சொல்றாரு, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லாம் தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரியாமலாம் இல்லை. வசனம் நல்லா தெரியும். வாக்குத்தத்தம் வீடு ஃபுல்லாக மாட்டியிருப்போம். வீட்டு வாசல்ல நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் இயேசுவின் ரத்தம் ஜெயம்ல ஆரம்பிச்சு, டைனிங் டேபிளில் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக்கன்னு ஒட்டி இல்லையா. அதுக்கப்புறம் பெட்ரூமில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்போ நான் உன்னை. அதை ஏன் பெட்ரூமில் வச்சிருக்கான்னு இன்னும் எனக்கு புரியல. வாசலில் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு வச்சா நியாயம், பிசாசு உள்ளே வராது. அப்புறம் டைனிங் ஹாலில் வந்து உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பானா நியாயம், அங்கே உட்காந்து சாப்பிட்றோம். ஏன் பெட்ரூமில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஓட்டினான்னு எனக்கு இன்னும் புரியல. அது என்னவா இருக்குமோ, அவர்களுக்கே தெரிஞ்ச ரகசியம். கவனிச்சுக்கொள்ளுங்க, இவ்வளோ வசனத்தை எல்லா பக்கமும் ஒட்டி வீடு முழுக்க வசனம், கேலண்டரில் வசனம், எங்கே வேணால் எடுத்து பாருங்க, வண்டியில் முன்னாடி வசனம் பின்னாடி வசனம் எல்லாம் ஒட்டி இருக்கு. எந்த வசனமாவது உள்ளே போச்சா? ஏதாவது இருக்கா? பயப்படாதேன்ற வார்த்தை உங்களுக்கு என்னைக்காவது மைண்டில் ஏறிச்சா? ஏறவே ஏறாது. ஆனால் கொரோனாவில் மனுஷனுடைய பாதிப்புக்கு மிக முக்கியமாக வந்தது பயம். இப்போ ஆண்டவர் திருப்பி சொல்கிறாரு, கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், பயப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இது எல்லாம் வரும். அதனால தான் திருப்பி ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு, இப்போ இந்த 2 வருஷமாக அதை தான் போதிக்கிறோம். என்னன்னா, சபையில் கேட்க வேண்டிய வார்த்தை என்னன்னா விசுவாச வார்த்தை. எந்த விசுவாச வார்த்தை? எகிப்தின் மேல் வந்த வாதையை உன்மேல் வர பண்ணேன். அதுதான் உங்களுக்கு தெரியணும். இதுக்கு நடுவில் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அது செங்கடலாக இருக்கட்டும், கர்த்தர் எனக்கு வழி ஏற்படுத்துவார். அது அக்கினியாக இருக்கட்டும், அது நடுவில் கர்த்தர் என்னோட கூட இருப்பார். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு சண்டே கிளாஸ் பிள்ளைகளை விட நீங்க அதை கதை கேட்குற மாதிரி தான் கேட்குறீங்க. உங்களுக்கு இருதயத்துக்குள்ள அது போல கதை. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல, நல்ல கதை இல்லை அது. அவங்க சொல்லும் போது என்ன சொல்றான்? கதை. அது கதை இல்லை, சம்பவம். அது என்ன சம்பவம்? எதுக்கு எழுதி வச்சது தெரியுமா? அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்களும் நானும் போவோமானால் 4வது நபராய் கர்த்தர் வந்து பாதுகாத்தது போல உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதுக்கு தான் ஆண்டவர் எழுதி வச்சார். அது மட்டும் இல்ல, பைபிள்ல ஏன் இவ்வளோ எல்லாருடைய பிரச்சனையும் இருக்கு? பைபிள்ல நீங்க ஆதியாகமத்தில் எடுத்துக்கோங்க, அதுல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. யாராவது பிரச்சனை இல்லாம சொகுசா இருந்து நீங்க பார்த்துருக்கீங்களா? அவனுக்கு பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? அதுவும் நம்ம பிலிவர்ஸில் நான் சொல்கிறேன், நான் பிலிவரை விட்டுருங்க. பிலிவர்ஸில் பாருங்கள், முதல்ல எடுத்துக்கோங்க ஆபேல். அவன் வாங்கின செத்தே போயிட்டான், கதை முடிஞ்சு இல்லையா? அதுக்கடுத்து நோவா, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அன்றைக்கி உள்ள இருந்த அத்தனை பேரும் கீழ்ப்படியாமல் போன ஆவிகள்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஆபிரகாம், சொல்லவே வேண்டாம், அவர் நிலைமை என்னன்னு உங்களுக்கே தெரியும். அடுத்து ஈசாக்கு, பஞ்ச காலத்தில் ஆண்டவர் எங்கேயும் போகாது, இங்கேயே இருந்துட்டார். அங்கே மனைவியை வைத்துக்கொண்டு தன்னை கொலை செய்வாங்கன்னு பயந்து இருந்தான்னு இருக்கு. அப்புறம் ஊற்றுகளை எடுத்துக்கொண்ட அவன் பிரச்சனை. யாக்கோபு, அவனை நினச்சா தான் நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அவன் நம்மளை மாதிரி வாழ்நாள் ஃபுல்லாக பயம், ஓடிக்கிட்டே இருப்பான். சும்மா இருக்கிறவனே ஓட விட்டுருவாங்க. அவன் பண்ணு சும்மா தான் இருப்பான். அவங்க அம்மா கூப்பிட்டு சொல்லிடுவான், இங்கே இருந்தால் அவங்க அண்ணன் கொண்டுடுவான், ஓடிடுன்னு. அவன் சொல்ல, ஏமா நான் பண்ணு சும்மா தானே இருந்தேன், நீ தானே எங்கள் அப்பா கிட்ட போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர சொன்னேன், எனக்கு தெரியும்டா, நீ தானேம்மா சொன்னேன், எனக்கு வரதெல்லாம் நீ வாங்கிக்கிறேன்னு, இருக்கட்டும் நீ போயிரு. அவன் அங்கே போனால் நல்ல மாமன், அவன் ரொம்ப அருமையான மாமன். அப்படிப்பட்ட மாமெல்லாம் அமைஞ்சானா நம்ம ரசிக்கப்பட்டுருவோம். நிஜமாக தான் சொல்கிறேன். அங்கே போய் அங்கது பிரச்சனை வந்து அவன் துரத்திட்டு வரான். இங்கே துரத்திட்டு வந்தால் பசங்க 2 பேர் போயிட்டு ஒரு இடத்துல அந்த தீனாள் விஷயத்தில் பண்ணிடுறானுங்க. அங்கேருந்து பயந்து இன்னொரு இடத்துக்கு போனான். நடுவில் வழியில் பார்த்தா ஏசாவை பார்த்து பயம், லாபானை பார்த்து பயம், வாழ்நாளெல்லாம் பயம். அப்புறம் பார்த்தா பென்யமீனை காணோம், யோசேப்பை காணோம். அவன் சொல்கிறான், என் நரைமயிரை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். இவங்களை விட்டுட்டு வெளியே இந்த பக்கம் வந்தால் மோச நிலைமை அதை விட கவலைக்கிடமாக இருக்குது. தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான். நீங்கள் எடுத்து பாருங்கள், பைபிள் முழுக்க பாருங்கள். தானியேலா இருக்கட்டும், எலியாவாக இருக்கட்டும், எலிசாவாக இருக்கட்டும், மோசேவாக இருக்கட்டும், அல்லது இந்த பக்கம் வந்துருங்க யோவான் ஸ்நானகனாக இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும், பவுலாக இருக்கட்டும்,
அத்தனை பேருடைய உபத்திரவத்தை பற்றி பைபிள் எழுதுது. ஏன் தெரியுமா? இது எல்லாத்துலேயும் ஆண்டவர் சொல்கிற ஒரே வார்த்தை, இவைகளுக்கு நடுவில் இவர்களை பாதுகாத்த நான் உன்னையும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். அதனால தான் எழுதி வச்சிருக்கிறார். என்னென்ன சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வருமோ அத்தனை சூழ்நிலைக்கான ஆளையும் பைபிளில் இருக்கான். சிலர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, யாருக்குமே வராத பிரச்சனை, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், நான் யோபுவை போல சோதிக்கப்படுகிறேன் அப்படின்னாரு. 10 பிள்ளையும் செத்து போச்சான்னு கேட்டேன். யோபு போல சோதிக்கப்படுறதுனா என்ன? நல்ல உடம்பு முழுக்க பரு வந்து இந்த கொட்டாங்குச்சி எடுத்து சுரண்டிக்கிட்டு 10 பிள்ளையும் செத்து போகிற மொத்தமாக போச்சு. ஒன்றும் கிடையாது. அவருக்கு என்ன பிரச்சனையாக இருந்திருக்கோ அந்த அம்மா திட்டிருக்கோம் வீட்டில். அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கோம், தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்ற மாதிரி கொஞ்சம் அந்த அம்மா கேவலமாக ஏதோ சொல்லியிருக்கும் போல. உடனே அந்த ஆள் சொல்லிட்டார் எங்கிட்ட, யோபுவை போல நான் சோதிக்கப்படுகிறேன். ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னார், இயேசுநாதருக்கே வராத பிரச்சனை எனக்கு வந்துருச்சுன்னார். எனக்கு அது இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கு, அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்க. அப்படி என்னையா பிரச்சனை உனக்கு என்ன? இல்லை, எங்கள் அம்மாவும் எங்கள் ஒய்ஃபும் சண்டை போட்டுக்கிறாங்க, மாமியார் மருமக பிரச்சனை. நியாயமான விஷயம், இயேசுநாதருக்கே வராத பிரச்சனை அது இல்லை இல்லையா? ஆமாம், ஆண்டவர் தப்பிச்சது அது ஒன்றில் மட்டும்தான் இல்லை. அவர் நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஒன்று மட்டும் நம்மகிட்ட கொடுத்துட்டார். இதை சமாளித்து நீ பரலோகத்துக்கு வந்துடுறா, பெரிய ஆள்றா நீ அப்படின்ட்டு இல்லை. அது ஒரு பெரிய விஷயந்தான். அது இல்லை, இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை கூட சால்வ் பண்ணிடலாம், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? அது ஆண்டவர் பண்ணுற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஜெபம் பண்ணுங்க அதுலேருந்து மட்டும் விடுதலையே கொடுக்க மாட்டார். உங்கள் எல்லா ஜெபம் நீங்கள் இதில் ஒரு பெரிய கொடுமை என்ன நடக்குன்னா, நீங்கள் எவனுக்காக ஜெபம் பண்ணுவீங்க அவனுக்கு சுகமாக்கும், இதுக்கு ஜெபம் பண்ணுவீங்க இது நடக்கவே நடக்காது. என்ன ஆண்டவரே அப்படின்னா ஆண்டவர் சொல்வார், பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ உனக்கு இருக்கா? இல்லை, மொத்தத்துக்கு இதை வச்சுக்கோம்ப. அவ்வளோதான், மொத்தம் இல்லைடா, இது ஒன்று தாண்டா உனக்கு, நீ இதை தாண்டி பரலோகத்துக்கு வந்துரு. அவ்வளோதான். பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் பரலோகத்தில் ஏன் அழுவான்? பரலோகத்தில் எவனா அழுவானா? வசனம் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானதாமே அவர்கள் கண்ணீர் யாவையும். அவன் போனவொடனே பரலோகத்தை பார்த்தோன்னா அழுகுறான். இன்னத்துக்கிட்ட அழுகுற? காப்பாற்றி கொண்டாண்டிங்க ஆண்டவரை, சோத்திரம்ப்பா, பிரைஸ்தலா, என்னை எப்படி பத்திரமா காணாண்டிங்க அப்படின்ட்டு. என்ன செய்ய? அதனால தான் ஆண்டவர் சகோதரர்களை பார்த்தா எழுதியிருக்காரு, கவலைப்படாதீங்க, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். சரியா? சரி, கவனி. என்ன சொன்னாலும் இப்படிலாம் பேசி தான் நம்மளை ஆறுதல் படுத்திக்க வேண்டியிருக்கு, வேறு வழியும் இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நீ என்ன வேணால் பேசு, அது போனால் திருப்பி அப்படியே தான் இருக்கும். அது இயேசுநாதருக்கு அப்புறம் அது ஒன்று மட்டும்தான், அந்த பிரச்சனை மட்டும்தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது, அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? சரி, கவனிங்க. அப்போது இவ்வளோத்துக்கு நடுவுலையும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி என்ன செய்கிறாரு? மற்ற இதெல்லாம் ஏன் எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இத்தனை பிரச்சனைகளை உடையதான அத்தனை பேருடைய கேரக்டரையும் எழுதி ஒரே பைபிளாக கொடுத்துருக்காரு. நீ உனக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை பாரு, அந்த பிரச்சனையை நான் எப்படி காப்பாற்றினேன்னு பாரு, அப்படி காப்பாற்றினா உன்னையும் காப்பாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். அதான் கர்த்தர் சொல்லக்கூடியதான மிக முக்கியம். அப்போ யுத்தங்களையும் செய்திகளை என்ன செய்வோம்? கேள்விப்படுவீர்கள், வரும். இது வரைக்கும் உலகம் பார்க்காத மிக மோசமான யுத்தம் வரும். ஆனால் அது உங்களையும் என்னையும் அணுகாது. பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளில் நடமாடும். பகலில் பறக்கும் அம்புனா என்ன? ஏவுகணை விடுறத பற்றி தான் இருக்குது. அன்றைக்கி வில்லு விட்டா இன்றைக்கி ஏவுகணை விடுறான். அவன் என்ன வேணாலும் விடட்டும், எப்படி வேணாலும் விடட்டும், ஆனால் அவைகளுக்கு நடுவில் உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். இது அடுத்து நடக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்து பட்டயத்தினாலும், அடுத்து என்ன இருக்கு? பஞ்சத்தினாலும். என்ன இருக்கு? பஞ்சம். இப்போ நீங்கள் பார்த்த பஞ்சம் வேற, இப்போ நீங்கள் பார்த்த கோதுமை பஞ்சம் வேற, வேறொரு பஞ்சத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே பாருங்க, இப்போ மிக மோசமான பஞ்சம் ஒன்று வருவதாக சொல்லப்படுது. இது உலகத்திலேயே இந்த மாதிரி பஞ்சம் வந்தது இல்லையாமா? உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்தார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சனையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சனை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். இது உணவு தட்டுப்பாடு மட்டும் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்கும் என்று எச்சரிக்கை. இதை தாண்டி தண்ணி பஞ்சம் இருக்குது, காற்று பஞ்சம் இருக்குது, எல்லா பஞ்சமும் இருக்குது, ஒருமித்து வரும்.
வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. ஐப்ராத் நதி என்ன ஆயிடுமா? இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அதுவும் நடந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க ஐப்ராத் நதி வற்றி போச்சு. இதையும் நம்ம பார்க்குறோம். இதான் அது. கர்த்தர் சொன்னபடியே பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு நம்ம போகிறோம். உணவு தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்கும், தண்ணி பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கும். சமீபத்தில் ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க, பல மாநிலங்களில் தண்ணி பூமிக்கடியில் சுத்தமாக கெட்டு போச்சாம். குடிக்கிற அளவில் தண்ணி இல்லவே இல்லையாமா. இனி மழை பெஞ்சால் மட்டும்தான் நல்ல தண்ணி கிடைக்க வாய்ப்பு இருக்குதாமா. பூமிக்கடி தண்ணி எல்லாம் கெட்டு போச்சாமா. இன்றைக்கி பல நாடுகளில் அப்படி தான் இருக்குது சிச்சுவேஷன். ஆண்டவர் சொன்ன பஞ்சத்தினுடைய காலம். இதை தாண்டி நமக்கு நம்ம ஆவிக்குரிய சபைக்கு 8:11 ஆமோஸ் சொல்லுது, ஜனக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து என்ன இருக்குது? வசன பஞ்சம். இந்த வசன பஞ்சத்தை பற்றி ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ இன்னொன்று சொல்கிறோம், உங்களுக்கு நல்லா கவனிங்க. சமீபத்தில் சைனாவில் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. நான் சொல்கிறது 2025 இந்த வருஷம் ஒரு ரூல் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போது எல்லா சபைகளும் எல்லா ஊழியர்களும் அல்லது விசுவாசிகள் கூட எதில் பழகிட்டாங்கன்னு கேட்டால், இந்த பைபிள் கொண்டு வந்து போகிறது நம்ம சபையில் இருக்குது, நிறைய பேர்கிட்ட இருக்குது. பெரும்பான்மையானவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் பைபிள் அல்லது ஆன்லைனில் கொண்டு போகிறது, அப்புறம் சபையை ஆன்லைனில் நடத்துறது. அவங்க சர்ச்சை அதில் தான் நடத்துகிறாங்க. டிபெண்டபிள், அதை டிபெண்ட் பண்ணி தான் வச்சுருக்கிறாங்க. சைனாவில் இப்போ என்ன பண்ணிட்டான்னா, திடீர்னு ஒரு ரூல் போட்டான். எல்லா வெப்சைட்டையும் ஸ்க்ரீனிங் பண்ணி பைபிள் செர்மன் அல்லது பைபிள் செய்திகள் பிரசங்கங்கள் எதுவுமே கிடையாது, எதுவுமே செய்யக்கூடாது, எல்லாம் பிளாக் பண்ணியாச்சு. ஆல்ரெடி சர்ச்சு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி சர்ச்சை அவங்க குடும்பப்படுத்தி அண்டர் கிரவுண்ட் சர்ச்சஸ் தான் இருக்குது. இப்போ ஆன்லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் தடை பண்ணிட்டாங்க. அதுக்கு அவன் ஒரு காரணம் சொல்கிறான், நீங்கள் ஆன்லைனில் அப்படி பண்ணுறீங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இன்னும் சில நாடுகளில் ஆன்லைனில் பேசுறதுக்கு கூட ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இப்படி தான் பேசணும், மிராக்கிள்ஸ் பற்றி பேசக்கூடாது, இயேசு அற்புதம் செய்தார்னு சொல்லக்கூடாது, இயேசுவின் போதனைகள் மட்டும்தான் செய்யணும், அவர் செய்த அற்புதத்தை சொல்லக்கூடாது, ஜனங்களை நீங்கள் மிஸ்கைட் பண்ணுறீங்க. இப்படி ஒரு குரூப். நீங்கள் எந்த ஆன்லைனை நம்புறீங்களோ அந்த ஆன்லைனில் வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வருகிறது. திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி சபைகளுடைய விஷயம் என்னென்னா, கொரோனா வந்த பிறகு இனிமேட்டு லாக்டவுன் வந்தால் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், நம்ம எப்படியாவது ஆன்லைனில் என்ன கிடைக்கும், வசனம் கிடைக்கும், செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு யோசனை பண்ணுறாங்க. திருப்பியும் சொல்கிறேன், ஆன்லைன்லேயும் கிடைக்காது, ஆன்லைன்லேயும் வசனம் கிடைக்காது. நான் ஒரு 10 வருஷமாகவே சொல்கிறேன், உங்கள் வீடுகளில் நீங்கள் சேர்த்து வைக்கிற சொத்துக்கு பதிலாக ஒவ்வொருத்தரும் குறைஞ்சபட்சம் நல்ல பைபிள், அது என்னங்க நல்ல பைபிள்னு கேட்குறீங்களா? நிறைய பைபிளில் இப்போ வசனம் இல்லை, நிறைய வசனத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க, மாறி இருக்குது. கரெக்ட் வேர்ஷனில் உள்ள பைபிளை ஒரு 5 பைபிள் 10 பைபிளாவது வாங்கி வைங்க, ஒவ்வொருத்தரும் வாங்கி வைங்க, பைபிளை வாங்கி வீட்டில் வைங்க. ஏன்னா வசனம் கிடைக்காத காலம் ஒன்று வருகிறது. ஆன்லைன்லேயும் கிடைக்காது, ஆன்லைனில் கிடைக்கிறது கூட ஒழுங்காக இருக்காது, சரியாக எல்லா வசனமும் இருக்குமான்னு தெரியாது. பிரிண்டட் வேர்ஷன் இஸ் ஆல்வேஸ் பிரிண்டட், அதை நீங்கள் மாற்ற முடியாது. அதுலேயும் கரெக்ட் வேர்ஷன், சரியாக இருக்கிற வேர்ஷனை வாங்கிடுங்க. ஒவ்வொருத்தரும் 5 வாங்கி வைங்க, இல்லை 10 மிஞ்சி போச்சுன்னா ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வரப்போகுது, வாங்கி வைங்க. வச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கோ அல்லது உங்கள் சந்ததிகளுக்கோ அது பிரயோஜனப்படும். நாளைக்கு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கூட பைபிள் இருக்காது. ஏன்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் இப்போ ஆன்லைனில் பழக்கப்பட்டுருச்சு. நம்மளை அவன் சபைக்கு வரும்போதே ஃபோனில் தான் வரான், பைபிள் தூக்கிட்டு வர வெக்கப்படுறான். நாளைக்கு அவனுக்கு பைபிள்னு போய் பார்க்கும்போது ஒரு தப்பான பைபிள் தான் இருக்கும், நிறைய வசனம் இல்லாத பைபிள் இருக்கும், வசனம் மாற்றப்பட்ட பைபிள் இருக்கும். தமிழில் ஒரு வேர்ஷன் வந்திருக்கு இப்போ புதுசாக. அந்த வேர்ஷனில் அவன் என்ன போட்டிருக்காங்கன்னா, அவருக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுன்னு இருக்குல்ல, ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக கால்நடை அடிக்கப்படுதுன்னு போட்டிருக்கு. கால்நடை என்னன்னு கேட்டால், சில நாடுகளில் ஆட்டுக்குட்டி இல்லையாமா, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஆட்டுக்குட்டினா என்னன்னு தெரியாதாமா. ஸோ கால்நடைங்கிறது காமன் வேர்ட், கால்நடைங்கிறது ஒரு காமன் வேர்ட். அப்படி போட்டுட்டிங்கன்னா எல்லாருக்கும் புரியும். ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்கு என்ன தெரியல. ஆட்டுக்குட்டிங்கிறது யாரை குறிக்குது? இயேசு கிறிஸ்துவோடைய பலியை குறிக்குது. இந்த மாதிரி பிசாசு
காலங்களையும் நியமங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் மாற்றுவான்னு இருக்கு இல்லையா, தானியேல் 7:25 நினைக்கிறேன் இருக்கு இல்லையா, அந்த காரியம் இப்போ நடக்குது கண்களுக்கு முன்பாக. வசனங்கள் மாற்றப்படுது, அப்படியே ஆல்டர்னேட் வேர்ட்ஸ் போடப்படுகிறது. அதுக்கு நீங்கள் இப்போவே ஒரு 5 பைபிள் 10 பைபிள் அதை ஒரு 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 வேலையாக அல்லது ஒரு சொத்தாக வாங்கி பேக் பண்ணி பத்திரமா வைங்க. நீங்கள் படிக்கிற பைபிள் இல்லாமல் சொல்கிறேன், அது என்னைக்கோ யாருக்கோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது ஒரு நாள் பைபிள் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், நல்ல பைபிள் கிடைக்காது, அப்போ அது யூஸ் ஆகும். வசன பஞ்ச காலம் எல்லா பக்கமும் வருது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஆன்லைனில் வசனத்தை தப்பாக போதிக்கிறது அல்லது வசனத்தை உங்களை விட்டு திருப்புறது, சத்தியத்தை விட்டு திருப்புறது, இது அதிகமாயிருச்சு. தயவு செய்து விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், எல்லா வகையான பஞ்சம் வெளியே இருக்கு, அடையாளம் அது நமக்கு தெரியும். சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், காத்து பஞ்சம் அதெல்லாம் இருக்கு. அதையும் தாண்டி வசன பஞ்சம் ஒன்று இருக்கு. அது நமக்குள்ள நமக்குள்ளனா இப்போ உலகத்துக்குள்ள அதிகப்படியா இருக்கு. உபதேசத்தினுடைய கள்ள உபதேசனுடைய உச்சத்துக்கு பூமி போயிருச்சு. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கள்ள உபதேசத்தில் இருக்கு. இன்னைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு எண்ணம், ஆன்லைனில் போய் உட்காந்து பார்க்கறதுல, நூதனமான காரியங்கள் புதுசு புதுசாக படிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். படிச்சுட்டு இது இப்படி சொல்லுது, அது அப்படி சொல்லுது. நான் சொல்கிறேன், அந்த இடத்துலன்னு சொல்வேன், இப்பவும் சொல்கிறேன், எப்பவும் சொல்கிறேன், ஒரு தேவையில்லாத விஷயத்தை படிப்பது ஆபத்தானது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை படிங்க. அது உங்களுக்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் படிங்க. சும்மா தீனால் தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனால் தீட்டுப்பட்டு போனால்னு இருக்கு, கடைசியில் செத்தே போனால், அதான் ஒரு பெரிய மரணம் வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் சொல்கிறேன். சும்மா போய் உள்ளே சுற்றி பார்க்குறேன், ஆன்லைனுக்குள்ளே போகிறேன், வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன், அதை பார்க்குறேன், இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன்னு போய் மாட்டிக்காதீங்க. தேவையில்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாற்றாதீங்க. வசனம் வாசிங்க. அதை தாண்டி உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக படிக்க போகிறீங்களா, ஆன்லைனுக்கு போகிறீங்களா, பார்த்துட்டு வந்துருங்க. அப்படியே உள்ளே போய் அவர் அங்கே சொல்கிறாரு, ஜெர்மனியில் ஒருத்தர் சொல்கிறாரு, அமெரிக்காவில் ஒருத்தர் சொல்கிறாருன்னு போய், அவர் ஹீப்ரூவில் சொல்கிறாரு, கிரீக்கில் சொல்கிறாருன்னு போய் மாட்டி உபதேசத்தில் கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் கர்த்தரை விட்டு போன குரூப் இருக்குது. தேவையில்லாத படிப்பு தேவையில்லாதது. உங்களுக்கு தேவையான அறிவு என்ன இருக்கோ அது மட்டும் கிடைச்சா போதுமானதாக. நிறைய பேர் நூதனமாக நிறைய உட்காந்து பார்க்குறாங்க. தயவு செய்து வேண்டாம். வசன பஞ்ச காலம் வந்திருக்கு. இதை தாண்டி அடுத்து சாவினாலும் துஷ்ட மிருகத்தினாலும் இருக்குது. இதை குறித்து நான் உங்களுக்கு நாளைக்கு அதான் சொன்னேன், தொடர்ச்சியாக இதோடு கூட நம்ம அடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வேற இருக்குது. இந்த 4ஆம் முத்திரை இல்லாமல் அடுத்த சில நான் சொன்ன அந்த 5 வருஷத்துக்குள்ள நடக்கிற சம்பவங்கள்லாம் இருக்குது. இதை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்க போகிறோம். ஆனால் ஒன்று மட்டும் மனதில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அந்த தலைமுறையை சார்ந்தவர்களாய் நாம் இருப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்முடைய காலத்தில் கர்த்தர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் துல்லியமாய் இப்படி நிறைவேறுமானால், இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, லூக்கா 21:28 ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அப்ப இந்த காலகட்டம்லாம் வரும்போது கண்டிப்பா என்ன வரப்போகுது, கர்த்தருடைய சமீபம் வருகை மீட்பு வரப்போகுது. நீங்கள் என்ன ஆயத்தமா இருக்கிறோமா, அதான் கேள்வி. இவ்வளோ அடையாளங்கள் எல்லாம் பார்க்குறோமே, இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறோம்? வானத்து நட்சத்திரத்தை அவங்க பார்க்குறாங்க, வானசாஸ்திரிகள் பார்த்து என்ன நினைக்கிறாங்க, யூதருக்கு ராஜாவை சந்திக்க அவங்க வந்துடுறாங்க. அதான் முக்கியம். தேவ தூதன் சொல்கிறான், கேட்ட உடனே அந்த மெய்ப்பர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை பார்க்க போயிடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த அடையாளங்கள்லாம் உங்களுக்கு எதுக்கு சொல்லப்படுது தெரியுமா? இயேசுவை பார்க்க நீங்கள் போவதற்கு, இயேசுவை சந்திக்க புறப்படுவதற்கு இதெல்லாம் சொல்லப்படுது. ஸோ இயேசு சொன்னபடி துல்லியமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. இப்போ நீங்கள் நானும் செய்ய வேண்டியது என்னன்னா, இந்த வருகையில் அவரை சந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதான் இம்பார்ட்டன்ட். இந்த அடையாளங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஆயத்தை தான் பண்ண முடியும். வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் வேத வசனத்தை உறுதிப்படுத்தினார். இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, வேத வாக்கியத்தை உறுதிப்படுத்துறாருன்னு இருக்கு. இப்போ இந்த வசனங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், கர்த்தருடைய வருகை சமீபம் என்பதை என்ன பண்ணலாம், உறுதிப்படுத்திக்கலாம். இந்த ஜெனரேஷன்ல, நம்முடைய காலத்துல, நம்முடைய தலைமுறையில ஒருவேளை இயேசு வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா உறுதிப்படுத்திக்கிட்டு ஆயத்தப்படாமல் இருந்தா எப்படி? ஆயத்தப்படுறதுக்கு தான் இந்த காரியம் சொல்லப்படுது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம், அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு சொல்றோம். அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். வசனம் சொல்றது, உங்கள் ரட்சிப்பு பூரணப்பட பிரயாசப்படுங்கள். அனுதினமும் என்ன செய்யணும், ரட்சிக்கப்பட வேண்டும். முடிவு பரிந்தும் நிலைநிற்கிறவனே
அப்போ அந்த ரட்சிப்பு ஆரம்பித்து ரட்சிப்பு பூரணப்பட்டு அவரோட வருகை வரைக்கும் போகணும். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பில் என்ன செய்யணும்? பூரணப்படணும். அதான் எபிரேயருக்கு எழுதும் அவர் சொல்கிறாரு, வெறும் இந்த மூல உபதேசங்களில் மட்டும் இல்லாதபடிக்கு பூர்ணராகும்படி கடந்து போவோம். ஸோ நீங்கள் ஏற்கனவே ஒருவேளை ஆண்டவரை அறியாதவராக இருந்தால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் இவ்வளோ விஷயத்தை சொன்ன இயேசு தான் இதில் தப்பிக்கிற விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்கிறார். பாதுகாப்பு என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இயேசுவை அறிந்தும் பின்மாற்றத்தில் இருந்தால் மீண்டும் உங்களை ஆண்டவர் கொண்டு வருவதற்கான வார்த்தைகளை சொல்லுகிறார். மூன்றாவது, ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபைக்குள்ள இருக்கிறேன்னா உங்கள் ரட்சிப்பு பூரணப்படுவதற்கு என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்கள். 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்ன செய்யணும்? தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கலை, தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பேர். அதுக்கு சில காரணங்கள் வச்சுருப்பாங்க. ஞானஸ்நானம் என்பது நீங்கள் தேவனோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது பழைய மனுஷனை கலந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுதல். ஞானஸ்நானம் என்பது பரலோகத்திற்கான மிக முக்கியமான வழி. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது. நான் ஞானஸ்நானம் எடுக்கலைங்கிறவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான் குழந்தையில் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், எனக்கு ஞானஸ்நானம் அப்போ கொடுத்தாங்க, ஒரே ஞானஸ்நானம் தானே, நான் எடுக்கணுமா அப்படின்னா ஒரே ஞானஸ்நானம் தான். ஆனால் அந்த ஞானஸ்நானத்துக்கு பேர் மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம். வேறு எந்த ஞானஸ்நானம் பைபிளில் இல்லை. நான் வேறு எதுக்காவது அவங்க பேர் வச்சுப்பாங்க ஞானஸ்நானம்னு. ஆனால் பைபிளை பொறுத்த வரைக்கும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்கோமா? அப்படி எடுக்காதவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். 3வது, எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டங்கள் இருக்கும், அதில் கலந்து கொள்ளுங்க. அபிஷேக கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்கும் போது ஆவியான நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை நான் வீட்டுக்கு தெரியாமல் வரேன், நாங்கள் அபிஷேகம் பெறத்துக்கு கூட்டத்துக்குலாம் வர முடியாது, நாங்கள் தெரியாமல் தான் வரோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் யாரும் இல்லாத போது, தனிமையில் இருக்கும் போது கதவை சாத்திக்கிட்டு முழங்கால் போட்டு நல்லா ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நிரப்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இது 3ம் பேசிக், அடிப்படை. இந்த 3 காரியத்தை முதல்ல தியானிப்போம். நாளை தினத்தில் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியும் அதோடு கூட இந்த இன்னும் சில காரியங்கள் வருகைக்கு போக வேண்டியது என்ன இருக்குன்ற அதையும் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நாம் எழுந்திருப்போம், நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கண்களை மூடி, வருகையில் நீங்கள் போவீங்களா? இயேசுவை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? அதை மட்டும் ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து வரும் பொழுது அவரை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். இயேசு மார்த்தாள் இடத்துல சொல்லி அனுப்புகிறார், மரியாளை அழைத்து கொண்டு வரும்படி. வசனம் சொல்லுகிறது, அவர் மார்த்தாளை எங்கே சந்தித்தாரோ அங்கேயே நின்று கொண்டிருந்தார். மரியாள் போய் இயேசுவை சந்தித்தாள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை சந்திக்கிற இடத்துக்கு நாம் போகணும். நாம் இருக்கிற இடத்துக்கு இயேசு வரமாட்டார். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே உங்களை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸோ இயேசுவை சந்திக்கிற இடத்துக்கு நாம் போகணும். அந்த சந்திக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்குள்ளே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறதா? உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் கிறிஸ்துவுக்கு முன்பாக எப்படி இருக்கிறதுன்றத ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆராய்ந்து பாருங்கள். கண்களை மூடி. ஒருவேளை உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரமே நீங்கள் போவதற்கு தயார் இல்லை என்று சொல்லுமானால் இப்பொழுது நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறதான ஒரு நேரம். எதில் நீங்கள் போகிறதுக்கு எது தடையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் பலகீனங்களா, என் மாம்சமா, என்னுடைய கோபமா, மூர்க்கமா, பணத்தாசையா, பொருளாசையா, கண்களின் இச்சையா, ஜீவனத்தின் பெருமையா, மாம்சத்தின் இச்சையா, எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. உங்களை நியாயம் தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் ஒப்பு கொடுக்குற அந்த தருணம் தான் தேவனுக்கு வேண்டும். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கண்களை மூடி, எந்த விதத்தில் ஆண்டவரே நான் வருகைக்கு வருவதுக்கு இன்னும் தடையாக இருக்குது அப்படிங்கிறத ஒப்பு கொடுத்து ஆராய்ந்து பாருங்கள். அந்த ஒரு நிமிஷத்தில்
நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, குழந்தையில தான் எடுத்தேன், சின்ன வயசில் எடுத்தேன், அது இல்லை இன்னும் நான் ஞானஸ்நானமே எடுக்கலை, எனக்கு தெரியாது, அல்லது நான் தள்ளி போட்டுட்டேன், இன்னைக்கு கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் வருகையில் போகணும், நான் கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க நல்லா உயர்த்துங்க. இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்கள பற்றியெல்லாம் கவலையே படாதீங்க. மற்றவங்களாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. 1 2 3 4 5 பேர் கரங்களை உயர்த்துக்க. வேறு யார் இருக்கிறீங்க? நல்லா கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஞானஸ்நானம் கொடுக்குற சபையிலேருந்து வேறு சபையிலேருந்து வந்திருந்தா நீங்கள் அங்கே போயிடுங்க. ஞானஸ்நானம் எடுக்க தண்ணியில் மூழ்கி ஒருவேளை கொடுக்க மாட்டாங்கன்னா நீங்கள் முடிஞ்ச உடனே இங்கே வாங்க. அதே மாதிரி கரங்களை உயர்த்தி இருக்கிறவங்களும் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவங்களும் கூட்டம் முடிஞ்ச உடனே முன்னுக்கு வாங்க. இங்கே உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்கள் பேர்களை கொடுங்க, அவங்க அதை பற்றி காரியங்களை சொல்லுவாங்க. மற்ற யார் கயிறு உயர்த்தாமல் இருந்தாலும் மற்றவர்களும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க எடுக்க விரும்புகிறவர்கள் முடிஞ்ச உடனே வந்து இங்கே இருக்கிறவங்கள முன்னாடி இருக்கிறவங்கள பாருங்கள். அவங்க உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம். நாம் ஜெபிக்க போகிறோம். மற்றவர்கள் எல்லாருமே கண்களை மூடி இருக்கிறவங்க எல்லாம் இவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிச்சிருக்கிறீங்க. நான் இந்த வருகையில் போகணும், நான் மட்டும் இல்லை என் குடும்பமும் போகணும், நாங்கள் குடும்பமாய் இந்த வருகையில் பிரவேசிக்க வேண்டும். இயேசு வரும்போது அந்த ஒரு இம்மை பொழுதில் ஒரு நிமிஷத்தில் நாங்கள் போய் சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கணும். அப்படி விரும்புகிறவங்களாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வரும்பொழுது நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் காணப்பட வேண்டும். கைவிடப்பட்ட கூட்டத்தில் நானோ என் குடும்பமோ இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இந்த 2ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இத்தனை கூட்டமும் ஆண்டவரே ஆன்லைன்லேயும் ஜெபிக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை பேரும் நீர் வரும்போது உம்முடைய வருகையிலும் காணப்பட கிருபை பாராட்டும். மிகுந்த பிரயாசப்பட்டு வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. நீர் வரும்பொழுது இந்த கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்படட்டும். அவர்களை பின்னோக்கி இழுக்க பார்க்குற உலகமோ உலகத்துக்கு உண்டானவைகளோ அவர்களை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் வேலியெடுத்து பாதுகாத்துக் கொள்வீராக. நோவாவின் பேழைக்குள் வைத்து ஜனங்களை பத்திரமாய் பாதுகாத்தது போல இங்கே கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஆன்லைனில் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும். ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. வந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் சுகபத்திரமாய் வீடு போய் சேர கிருபை தாரும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் காலையும் மாலையும் நாங்கள் சந்திக்க கிருபை தாரும். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.